அப்போ நம்ம தொடர்ந்து ஒரு சில வாரங்களாக பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகள் அப்படி என்கின்ற ஒரு தொடர் செய்தியை நம்ம கேட்டுக்கொண்டு வருகிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகள். பரிசுத்த ஆவியானவர் ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்குள்ளே வந்து என்னென்ன மாதிரியான காரியங்களை செய்கிறார் என்பதை குறித்தெல்லாம் நம்ம தொடர்ந்து 8 வாரங்களாக பார்த்து கொண்டு வந்து இருக்கிறோம். ஆமேன். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குதுன்னு சொல்லி நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். அதை கேட்டால் நீங்கள் எல்லாரும் சொல்வீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஆமேன். அப்போ இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவரை குறித்து பொதுவாக சபைகளில் அல்லது பொதுவாக ஜனங்கள் மத்தியில் ஒரு பெரிய வெளிப்பாடு இல்லாமல் இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவரை ஜனங்கள் அறிந்து கொள்ள முடியாத விதத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். காரணம், பரிசுத்த ஆவியானவரை குறித்து அவர்களுக்குள்ள ஏற்கனவே ஒரு சில வெளிப்பாடுகள் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் என்பவர் ஒரு ஆவி, அவர் வந்து ஒரு கோஸ்ட் மாதிரி. அவர் வந்து ஏதோ ஒரு நாளில் சீடர்கள் மேலே இறங்கி வந்து ஊற்றப்பட்டார். அந்த நாளோடு பரிசுத்த ஆவியானவரெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவர் சீடர்கள் மேலே ஊற்றப்பட்டு போயிட்டார் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை இவர்கள் மனதில் வைத்துக்கொண்டு பரிசுத்த ஆவியானவரை குறித்து அறிந்து கொள்ள விதத்தில் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். இப்போ பரிசுத்த ஆவியானவரை அறிந்து கொள்ளுகிற விதம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த அறிந்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்லும்போது என்ன அர்த்தம்னு சொன்னால், நம்முடைய மூளை அறிவை பயன்படுத்தி பரிசுத்த ஆவியானவரை அறிந்து கொள்ளுகிற விதம். மூளை அறிவை பயன்படுத்தி பரிசுத்த ஆவியானவரை அறிந்து கொள்ளுகிற விதத்தில் இன்னைக்கு உலகம் ஒரு சில காரியங்களை அறிந்து தான் வைத்திருக்கிறது. இப்போ இந்த அறிந்து கொள்ளுகிறது அப்படிங்கிற விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா, இன்றைக்கி பாருங்களேன், உலகத்தில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கிறது. டெக்னாலஜி வளர்ந்து போயிருக்கிறது, நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கிறது. அப்போ இந்த இன்ஃபர்மேஷன்களை ஒரு மனுஷன் பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த இன்ஃபர்மேஷனை குறித்து அந்த மனுஷன் அறிந்து கொள்ளுகிறான் இல்லைங்களா? இப்போது நீங்கள் யூடியூப்பில் தட்டி பார்க்குறீங்க அல்லது இன்டர்நெட்டில் தட்டி பார்க்குறீங்க, ஒரு சில இன்ஃபர்மேஷனை நீங்கள் வாசிக்கிறீங்க, நீங்கள் படிக்கிறீங்க, அது உங்களுடைய மனதில் இருத்தி கொள்கிறீங்க. அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுடைய அறிவை அல்லது உங்களுடைய மூளையை அது ஆக்டிவேட் பண்ணி உங்களுக்கு புரிய வேண்டிய விதங்களில் ஒரு சில காரியங்களை புரியத்தான் செய்கிறது. அந்த இன்ஃபர்மேஷன் அவருடைய வாழ்க்கையில் ஒரு இன்ஃபர்மேஷனாகவே இருக்கிறது. ஆனால் புதைந்து இருக்கிற இன்ஃபர்மேஷன்களை பயன்படுத்தி பரிசுத்த ஆவியானவர் என்கின்ற அந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்த ரெவல்யூஷன் யாருக்கும் இன்னும் கிடைக்காம இருக்கிறது. அப்போ இன்றைக்கி இன்ஃபர்மேஷன் பெருகி இருக்கிறது, ஜனங்கள் மத்தியில் ரெவல்யூஷன் கிடைக்கல. ரெவல்யூஷன் சொல்லும்போது வெளிப்பாடு. அப்போ இன்ஃபர்மேஷனை ஒரு மனுஷன் பயன்படுத்தி வெளிப்பாடை பெற்றுக்கொள்ள முடியாது. இன்ஃபர்மேஷனை பயன்படுத்தி தன்னுடைய அறிவை வேணாலும் வளர்த்துக்கொள்ள முடியும். அப்போ வெளிப்பாடு என்பது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுடைய ஆவியில் அல்லது ஒரு மனுஷனுடைய ஆத்மாவில் வெளிச்சத்தை உண்டாக்கி அவன் வாசிக்கிற வேத வசனங்கள் மூலமாக பரிசுத்த ஆவியானவரை குறித்து அறிந்து கொள்ளக்கூடிய அந்த காரியத்துக்கு பேர் தான் ரெவல்யூஷன், வெளிப்பாடு. பரிசுத்த ஆவியானவர் யார் என்று சொல்லி உலகம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை என்ன என்று சொல்லி உலகம் நமக்கு கற்றுக் கொடுக்க முடியாது. காரணம், உலகம் கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே இன்ஃபர்மேஷனாக இருக்குது. அது உங்களுக்கோ எனக்கோ ரெவல்யூஷனாக இருக்கிறது கிடையாது. அப்போ தேவன் உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவரை குறித்து வெளிப்படுத்துவதற்காக அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், ரெவல்யூஷனை உங்களுக்குள்ளே உண்டாக்குகிறார், வெளிப்பாடு உங்களுக்குள்ளே உண்டாக்குகிறார். அதற்காக உங்களுடைய ஆத்மாவை அனல் பற்றும்படிக்கு செய்கிறார், கொழுந்து விட்டு எரியும்படிக்கு செய்கிறார். ஏம்மா ஒரு சீடர்களுக்கு அப்படி கொழுந்து விட்டு எரியாமல் இருந்தது. இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்லி அறிந்து கொள்ளாமல் இருந்தாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து அந்த அப்பத்தை எடுத்து பிற்கும் பொழுது வசனம் சொல்லுது, அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது பேசிக்கொண்டு வந்தபோது. அப்போ அப்பத்தை பிற்கும் பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அந்த கண்கள் திறக்கப்படுவதற்கு பேர் தான் ரெவல்யூஷன், ஒரு வெளிப்பாடு. அந்த அப்பத்தை பிட்ட உடனே அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து அந்த ராபோஜனத்தில் அப்பத்தை பிட்டது அவர்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துவிட்டது. இதை உலகத்தில் வேறு எந்த வகையிலையும் உங்களுக்கு எனக்கும் புரிய வைக்க முடியாது. அப்போ ரெவல்யூஷன் அது வந்து ஒரு வெளிப்பாடு. வேதம் சொல்லுகிறது பாருங்க, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இப்போ சத்தியத்தையும் அறிந்து கொள்ளுகிறது அப்படி என்கிற ஒரு மனுஷன் வெளியில் அறிந்து கொள்ள முடியாது. மாறா சத்தியம் என்கின்ற இந்த வேத புத்தகத்தை அவன் வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அவனுடைய ஆவில ஆத்மாவில் அனலை உருவாக்கி சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படிக்கு, அப்போ ரெவல்யூஷனை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்காக அவங்க செய்கிறாங்க. ஆமேன். அப்போ அந்த சத்தியம் என்கின்ற வெளிப்பாட்டை உங்களுக்குள்ள எனக்குள்ள வைத்து அந்த சத்தியத்துக்கு சொந்தக்காரராக இருக்கிறவரை நீங்களும் நானும் அறிந்து கொள்வதற்கு பேர் தான் வெளிப்பாடு. ஆமேன். அப்போ இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய உலக பிரகாரமான
வாழ்க்கையில் செய்யக்கூடிய கிரியைகளை நம்ம பார்த்து கொண்டிருந்தோம். இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த தலைப்பு வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு தலைப்பு. பரிசுத்த ஆவியானவர் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையில், ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் அவர் அநேக காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார், செய்து கொண்டு வந்திருக்கிறத நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னு சொன்னாலே அது உங்களுக்கும் எனக்கும் சொந்தமான ஒரு பேர் இல்லை. உங்களுக்கும் எனக்கும் என்ன பேருங்க? ஆக்சுவலாக உங்களையும் என்னையும் பார்த்து யாராவது அவன் அப்படின்னு சொல்லலாம், அவள் அப்படின்னு சொல்லலாம். அல்லது உங்களுக்கும் எனக்கும் ஒரு பேர் இருக்குது, அல்லது காமனாக நம்ம எல்லாருக்கும் ஒரு பேர் இருக்குது. என்னதுங்க? மனுஷன் அப்படின்ற ஒரு பேர் இருக்குது. ஆனால் கிறிஸ்தவன் அப்படின்னு சொன்னால் அங்கே 2 பேர் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. யார் யாருங்க? 2 பேர் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. ஒன்று கிறிஸ்து, இன்னொன்று அவன். ஒன்று கிறிஸ்து, இன்னொன்று அவள். அப்போ இது கிறிஸ்து ப்ளஸ் அவன் கிறிஸ்தவன், கிறிஸ்து ப்ளஸ் அவள் கிறிஸ்தவன். அப்போ 2 பேர் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. இப்போ ஒரு மனுஷன் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுகிற விதத்தில் அறிந்து கொள்ளாமல், பெயர் அளவில், இன்ஃபர்மேஷன் அளவில் அவன் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும் பொழுது கிறிஸ்துவினால் அந்த மனுஷனுக்கு எந்த விதமான நன்மையும் இல்லை. ஆனால் அதே கிறிஸ்துவன் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் அறிந்து கொள்வது, வெளிப்பாடு மூலமாக இயேசு கிறிஸ்துவை குறித்து, இயேசு கிறிஸ்துவால் அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஒரு மனுஷன் அறிந்து கொள்ளும் பொழுது அந்த மனுஷனுடைய வாழ்க்கை எப்படியாக மாறும், அந்த மனுஷனுடைய வாழ்க்கை என்னவாக மாறும் என்பதைத்தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அப்போ முதல்ல பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்து தங்கி அநேக காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் அதனுடைய முடிவு என்ன தெரியுங்களா? நம்ம ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொள்ள வேண்டும். நல்ல காரியங்களை தட்டுங்களேன். நீங்களும் நானும் ஒரு சாயலை இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் ஒரு சாயல் இருக்கிறாங்க. ஒரு சாயல்னு சொன்னால் ஒரு இமேஜ், ஒரு இமேஜில் இருக்கிறாங்க. ஒரு இமேஜ் ஃப்ரான்ஸில் வேற என்ன சொல்லலாம்? ஒரு உருவம், ஒரு உருவத்தில் அல்லது ஒரு ரூபத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது நமக்குள்ளே இருக்கிற அந்த ரூபங்கள், நமக்குள்ளே இருக்கிற அந்த சாயல்களை அவர் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு என்னை வேறு ஒரு சாயலுக்கு நேராக நடத்தி கொண்டு போகிறார். அந்த சாயலுடைய முடிவு நான் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக நான் மாறுகிறேன். மறுபடியும் நல்லா உச்சமாக கரங்களை தட்டுங்களேன். அப்போ ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னு சொன்னால் அங்கே பாருங்க, அவன் மறைஞ்சிடறான். அப்போ அவனுடைய சாயல் அங்கே மறைஞ்சு போயிடுத்து. மாற யாருடைய சாயல் வெளிப்படுத்துங்க? கிறிஸ்துவனுடைய சாயல் வெளிப்படுது. ஒரு கிறிஸ்தவள் அப்படின்னு சொன்னால் அவளுடைய சாயல் மறைஞ்சு போகிறது. மாறாக கிறிஸ்துவனுடைய சாயலை அவள் வெளிப்படுத்துகிறாள், அவன் வெளிப்படுத்துகிறான். அதனால தான் அவனுக்கு கிறிஸ்தவன் அப்படின்ற பெயர். ஆனால் இந்த கிறிஸ்தவன் என்கின்ற பெயர் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட உடனே உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் நீங்கள் இன்னும் கிறிஸ்தவனாக மாறலை, கிறிஸ்தவனாக நீங்கள் இன்னும் மாறலை. காரணம், அந்த ப்ராசஸுக்குள்ளே நம்ம இருக்கிறோம். இப்போ ஒரு பிள்ளை டாக்டருக்கு படிக்க போகுதுன்னு சொன்னால் அந்த பிள்ளையை உடனே கொண்டு போய் டாக்டரில் படிக்க வைக்கிறதுக்கு விட மாட்டாங்க. அந்த பிள்ளையை கொண்டு போய் முதல்ல ஒரு அட்டை கிளாஸில் படிக்க வைக்கணும். அப்போ அட்டை கிளாஸில் படிக்கும் பொழுதே அந்த பிள்ளை டாக்டர் படிப்புக்கு தகுதி உள்ள ஒரு பிள்ளையாக மாறி போகுது. காரணம், படிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அது 1ஆவதுலேருந்து படிச்சுனே வந்து 10ஆவது படிக்கணும், அதுக்கப்புறம் போய் அப்புறம் MBBS படிக்கணும், அதுக்கப்புறம் போய் இதை படிக்கணும். படித்து முடிச்சு ஒரு காலத்தில் அது டாக்டர் பட்டம் வாங்கும். அப்போ டாக்டர் பட்டம் வாங்கிட்ட பிறகு அதனுடைய பேர் என்னதுங்க? அவருடைய பேர் என்னதுங்க? டாக்டர். அதுக்கு முன்னாடி அவருக்கு பேர் டாக்டர் கிடையாது. ஒரு மாணவன் சொல்லலாம், மாணவின்னு சொல்லலாம். ஆனால் அந்த பட்டத்தை வாங்குற அன்னைக்கு தான் அவருக்கு டாக்டர்னு பேர். அதே போல் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட உடனே 1ஆம் கிளாஸில் போய் படிக்க நம்ம ஆரம்பிக்கிறது போல் இப்போ நீங்கள் கிறிஸ்தவன் இல்லை, இன்னும் கிறிஸ்தவன் இன்னும் கிடையாது. ஆனால் உங்களுக்கு அந்த பேர் கொடுக்கப்பட்டாச்சு. உங்களுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் சொல்லப்பட்டாச்சு. உங்களுடைய வாழ்க்கையினுடைய முடிவு என்னன்னு சொல்லப்பட்டாச்சு. அந்த பிள்ளைகிட்ட சொல்லாமல் நீ டாக்டராக வரணும், நீ வந்து இன்ஜினியராக வரணும், நீ வந்து பெரிய ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு பெரிய ஆளாக வரணும்னு சொல்லி சின்ன வயசுலேயே சொல்லி கொடுத்துட்றோம். அந்த மனுஷனுடைய அந்த பிள்ளையினுடைய இதயத்தில் அது பதிஞ்சு இருக்கிறது. இப்போ அதே போல் ஆண்டவர் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட உடனே உங்களை பார்த்து சொல்கிறார், நீ அவன் கிடையாது, இப்போ நீ அவள் கிடையாது, மாறா என் கூட நீ சேர்ந்துட்ட, நீ கிறிஸ்தவன் ஆயிட்ட, நீ கிறிஸ்தவ அவளாக மாறிட்ட. ஆனால் அதை பெற்றுக்கொள்வதற்கு நீ மறுரூபமாக்கப்பட்டு கொண்டு வந்தே இருக்கணும், மறுரூபமாக்கப்பட்டு கொண்டே நீ வரணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கும் எனக்கும் சொல்லுவதற்காகத்தான் உங்கள் கூட என் கூட பரிசுத்த ஆவியானவர் வந்து தங்கி இருக்கிறார். அப்போ உங்களுடைய சாயல், என்னுடைய சாயல் பாருங்களேன், அது வந்து மரண சாயல். அது முந்தின ஆதாமாகிய அந்த பாவ மனுஷனால உங்களுக்கும் எனக்கும் ஒரு சாயல் இந்த பூமியில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது.
இப்போ அந்த சாயலை வேற எந்த ஒரு மனுஷனும் நினைச்சாலும் மாற்ற முடியாது, எந்த ஒரு மனுஷி நினைச்சாலும் மாற்ற முடியாது, எந்த பிரயாசித்தம் எந்த பலி முடியாது. ஆனால் அந்த சாயல் உங்களை விட்டு என்ன விட்டு நீங்கன்னு சொன்னால் பிந்தின ஆதாம் என்று அழைக்கப்படுகிற ஒரு வரணும். அந்த பிந்தின ஆதாம் அந்த பாவ சாயல் என்ற போர்வையை தூக்கி போட்டுட்டு அவர் தன்னுடைய ஜீவன் என்கின்ற சாயலை உங்களுக்குள்ள எனக்குள்ள வைக்கணும். அப்படி இயேசு கிறிஸ்து நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு அவர் உங்களுக்குள்ள எனக்குள்ள ஜீவனுக்குரிய சாயலை கொடுத்துட்டாரு. ஆனால் என்ன பரிதாபம்னு சொன்னால் நாம் இன்னும் அந்த முந்தின ஆதாமுடைய சாயலில் நம்ம செயல்பட்டு கொண்டு இருக்கிறபடினால பிந்தின ஆதாமுடைய பூரண சாயலுக்குள்ளே நம்மளால் இன்னும் போக முடியாமல் இருக்கிறது. ஆமீன். அதனால தான் இந்த வாசித்த வேத பகுதி 2 கொரிந்தியர் 3:18 வாசிங்க ஒருத்தவங்க. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமை மேல் மகிமை அடைந்து மறுபடுகிறோம். ஆமாம், மறுரூபப்படுகிறோம். பாருங்க, இங்க 2 சாயல் சொல்லப்படுகிறது. பாருங்க, முதல் சாயல் கண்ணாடியில் நீங்க பார்க்கக்கூடிய ஒரு சாயல், கண்ணாடியில் நீங்க பார்க்கக்கூடிய ஒரு சாயல். இன்னொரு சாயல் ஆவியா இருக்கிற கர்த்தருடைய சாயல். 2 சாயல் இருக்குது. ஆவியா இருக்கிற கர்த்தருடைய சாயல். இங்க அவர் சொல்றாரு, நாம் எல்லாரும் திறந்த முகமாய், சொல்லுங்க எல்லாருமாய் திறந்த முகமாய். பாருங்களேன், இந்த திறந்த முகம் அப்படிங்கிற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் இல்லை. பழைய ஏற்பாட்டில் தேவனை திறந்த முகத்தோடு யாரும் ஆராதிக்க முடியாது. அவர்களுடைய தலையில் ஒரு முக்காடு போடப்பட்டு இருக்கணும். அந்த முக்காடு தேவனுடைய மகிமையை நீங்கள் பூரணமாக உணர்ந்து கொள்ள முடியாத வரைக்கும் ஒரு தடை இருந்தது. காரணம், மோசே தேவனுடைய தேவ சமூகத்தில் 40 நாள் காத்திருந்து விட்டு தேவனுடைய மகிமையை அவர் தரிசித்து விட்டு அவர் இங்கே இறங்கி வராரு. இந்த பாவ ஜனங்கள் மறுபடியும் பாவம் செய்து அந்த மகிமையை பார்க்கும்போது பயப்படுகிறாங்க. அப்போ எங்கே இந்த மகிமையை பார்த்து அவங்க பயந்துடுவாங்களோன்னு சொல்லி முதல்ல மோசே என்ன பண்ணுறாரு, ஒரு முக்காடாங்க போடுகிறார். அப்போ தேவனுடைய மகிமையை பாவ சாயலில் இருக்கிற மனுஷனால் பார்க்க முடியாது. ஆகவே தான் பழைய ஏற்பாடு முழுவதும் முக்காடு போடப்பட்டதற்கு உதாரணமாக காட்டப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாக இருக்கிற நீங்களா நானும் முக்காடு போட்டுக்கொண்டு அல்ல, மாறா திறந்த முகமாய், நல்ல கரைகளை தட்டுங்களேன், விடுதலையோடு தேவனுடைய மகிமையை நம்மால காண முடியும். அதை தான் இங்கே வேதம் சொல்லுகிறது. பாருங்க, நம்ம இன்னைக்கு முக்காடு இன்றி சுதந்திரமாக தேவனுடைய மகிமையை பார்க்கிறோம். இப்போ தேவனுடைய மகிமை இன்னைக்கு நமக்கு அந்த ப்ராசஸில் இருக்கிறபடினால நாம் போய் அந்த கண்ணாடிக்கு முன்னாடி நிற்கும்போது அங்கே நம்முடைய உருவம் தெரியுது. அந்த கண்ணாடிக்கு முன்னாடி நிற்கும்போது நம்முடைய உருவம் தெரியுது. ஆனால் அதுதான் நம்மளுடைய உருவமா? அது நம்மளுடைய உருவம் அல்ல. நம்மளுடைய உருவத்தினோட ஒரு பகுதி தான் உங்களுக்கு தெரியுது. ஓகேங்களா? உங்கள் பூரணமான உருவம் உங்களுக்கு தெரியல. ஆனால் அந்த பூரணமான உருவத்தை உங்களுக்கு காட்டக்கூடிய இன்னொரு கண்ணாடி இருக்குது. ஆனால் இங்கே அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் போய் கண்ணாடியில் ஓரளவுக்கு உங்களுடைய அந்த உருவத்தை நீங்கள் பார்க்குறது போல் இன்றைக்கி நம்ம தேவனுடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறோம். நமக்கு ஓரளவுக்கு வெளிப்பாடுகள், ஓரளவுக்கு நம்ம தேவனுடைய மகிமைகளை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம இப்படி பார்க்க 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 தேவனுடைய பூரண மகிமை உங்களுக்கு விளங்க பண்ணி நீங்களும் ஒரு நாள் அந்த பூரண மகிமைக்கு நேராக நீங்கள் நடத்தப்படுவீங்க. இப்போ நம்ம காலையில் எழுந்து பார்க்குற கண்ணாடியை குறித்து வேதம் இங்கே சொல்லலை, மாறா வேதம் என்கின்ற கண்ணாடியை குறித்து வேதம் சொல்லுது. இந்த கண்ணாடியை நீங்கள் பார்க்கும்போது ரட்சிக்கப்பட்ட காலத்தில் உங்களுக்கு தேவனுடைய பூரண மகிமை இந்த கண்ணாடி மூலமாக நீங்கள் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் இந்த கண்ணாடியை நீங்கள் அனுதினம் எடுத்து நீங்கள் பார்க்கும்போது முதல்ல இந்த கண்ணாடி தேவனை குறித்து பேசுவதற்கு முன்பாக யாரை குறித்து பேசுதுங்க? நம்ம குறித்து பேசுது. இப்போ நீங்கள் கண்ணாடியில் போய் நிற்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தான் தெரியும், தலையை இங்கே கொஞ்சம் கோணின் சீவிருப்போம், அல்லது இங்கே பொட்டுக்கோல்லாம் வச்சுருந்துருப்போம், ஏதோ நல்லா இல்லாமல் இருக்கும். கண்ணாடி சொல்லுது உங்ககிட்ட, உன்னை நீ கரெக்ட் பண்ணிக்கமா அப்படின்னு சொல்லுது. அப்போ அதே போல் இந்த வேதத்தை எடுத்து நீங்கள் வாசிக்க 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 உங்களுடைய ரூபம் அல்லது உங்களுடைய சொரூபம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்க ஆரம்பிக்க அதை நீங்கள் கரெக்ட் பண்ண இதற்குள்ளார இருந்து வெளிப்படக்கூடிய தேவனுடைய மகிமையை நீங்கள் காண ஆரம்பிப்பீங்க. அப்படி அனுதினமும் அந்த தேவனுடைய மகிமையை நீங்கள் கண்டு 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 வசனம் சொல்லுகிறது, ஆவியாக இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே. எந்த சாயல்னா நீங்கள் கண்ணாடியில் பார்க்க ஆரம்பிச்சிங்களே ஒரு சாயல், தேவனை பற்றின சாயலை நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கள, அதை பார்க்க 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 ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நீங்கள் அந்த சாயலாகவே நீங்கள் மாறி இப்போ உங்களுடைய முந்தின சாயல் அங்கே இல்லாமல் போயிடும். எத்தனை பேருக்கு புரியுதுங்களா?
அப்ப அந்த முந்தின சாயல் அது யாருடைய சாயல்? அது என்னுடைய சாயல் இல்ல. முந்தின சாயல் யாருடைய சாயல்? அது இயேசுனுடைய சாயல் இல்ல. முந்தின சாயல் யாருடைய சாயல்? ஆதாமுடைய சாயல். அப்ப அந்த சாயல் நீங்க ரட்சிக்கப்பட்ட பொழுது உங்களை விட்டு நீக்கப்படுகிறது. நீங்க ரட்சிக்கப்பட்ட நாளுக்கு தான் நீங்க மனுஷன்ற பேரையே முதல்ல வாங்குறீங்க. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு உங்க பேர் என் பேர் என்னதுங்க? ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு உங்க பேர் என் பேர் என்னதுங்க? இல்ல, பாவி. உங்களை பரலோகம் அப்படித்தான் பார்க்கும். ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு பரலோகம் அவனை பாவமா தான் பார்க்குது, பாவியா தான் பார்க்குது. ஆனா ரட்சிக்கப்பட்ட உடனே அந்த மனுஷனுடைய பாவி என்ற பேர் நீக்கப்பட்டு முதல்ல மனுஷன் பார்க்குது. இப்ப அந்த மனுஷன் வேதத்துல தேவனுடைய மகிமையை பார்க்க 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 அந்த மனுஷனை நீதிமான ஆக்கின இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் அவனுக்காக பரிந்து பேச பேச இப்ப அந்த மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமா கிறிஸ்து அவனா மாறுறான், கிறிஸ்து அவளா மாறுறாங்க. அப்போ இன்னைக்கும் உங்களுடைய என்னுடைய சுபாவம் அல்லது உங்களுடைய என்னுடைய சாயல், உங்களுடைய என்னுடைய ரூபம் அது முந்தின மனுஷனாகிய ஆதாம் சாயலுக்கு ஒப்பா இருக்குது அப்படின்னு சொன்னா நாம இந்த இடத்துல இருக்கிறோம். அல்லது நீங்க இன்னைக்கு நம்ம எல்லாம் அந்த ரூபம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு நம்ம வேற ஒரு ரூபத்துக்கு நேராக நம்ம நவுந்து கொண்டு இருக்கிறோம்னு சொன்னா இன்னைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவை நோக்கி நம்ம நடந்து கொண்டு இருக்கிறோம். ஆமே, நல்ல காரங்களை தட்டுங்களேன். இப்போ அந்த கண்ணாடியில பார்க்குற நம்மளுடைய உருவம் நாம கிடையாது. ஆனா நம்மளுடைய உருவத்தினுடைய ஒரு பகுதி தான். இப்போ நாமன்னா யார் நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். அப்பதான் கண்ணாடியில் பார்க்கறது நீங்க யாருன்னு தெரியும். நான் சொல்ல புரியும் உங்களுக்கு. அதே மாதிரி நீங்க வேதத்தை பார்க்கும்போது என்ன நான் முழுமையா வேதத்தில் பார்க்க முடியாது. முதல் நாள் என்னை குறித்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் வேதத்தில் வழியாக பார்க்க முடியும். அப்போ அந்த கண்ணாடியினுடைய உருவம் என்பது ஒரு பிம்பம். கண்ணாடியில் தெரிகிறது உருவம் என்னதுங்க? அது ஒரு பிம்பம். நீங்கள் இப்படி கண்ணாடி விட்டு எட்ட போயிட்டா அது என்ன போயிடுங்க? அது ஒரு ஃபோட்டோ இல்லை. கண்ணாடி விட்டு எட்ட போனதே நீங்கள் உங்களை தேடினா அங்கே இருக்க மாட்டோம். இப்போ அதே போல தான் தேவனுடைய மகிமையை நீங்கள் இந்த கண்ணாடியில் பார்க்குற வரைக்கும் தான் உங்களால் பார்க்க முடியும். இந்த கண்ணாடியை நீங்கள் பார்க்கலன்னு சொன்னால் தேவனுடைய மகிமை நீங்கள் மறந்து போயிடுவீங்க. அதில் தான் அவர் சொல்கிறாரு, கண்ணாடியில் பார்க்குறதை போல தேவனுடைய மகிமையை நம்ம பார்த்து 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 பரிசுத்த ஆவியானவரால் கர்த்தருடைய சாயல் விளங்கப்படுத்துகிற அந்த சாயலை நம்ம பெற்றுக்கொண்டு பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்ம அந்த சாயல் தானே நம்ம போய் நிற்க போகிறோம். ஐ மீன், யாரும் நம்ம பரலோகத்துக்கு போகும்போது இந்த ரூபத்தில் போக போகிறது கிடையாது, இந்த சாயலில் போக போகிறது கிடையாது. நம்மளை தேவன் எப்படி மாற்றி எடுத்துன்னு போகிறாராம்? மறுரூபப்படுத்தி கொண்டு போக போகிறார். அந்த மறுரூபம் என்பதே மறு ரூபம், இன்னும் ஒரு சாயல். அந்த சாயலுக்கு நேராக நம்மை நடத்துகிறார். இப்போ இந்த சாயலை ஒரு மனுஷன் பெற்றுக்கொள்வதுக்கு பாருங்கள், இந்த செய்தி எப்போதும் கேட்குற ஆசீர்வாதமான செய்தி இல்லை. அதனால் நீங்கள் பாயிண்ட் எடுத்து நீங்கள் நோட் பண்ணால் தான் உங்களுக்கு புரியும். இப்போ இந்த சாயலை ஒரே நாளில் ஆவியானவரும் விரும்ப மாட்டார் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு, என்னாலையும் பெற்றுக்கொள்ள முடியாது. இது ஒவ்வொரு நாளும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனுதின ப்ராசஸ். அந்த புள்ள 1ஆம் கிளாஸ்லேயே போய் டாக்டருக்கு படித்தா அதனால் தாங்க முடியாது. அப்போ அது பல படிகளை தாண்டி போகணும். ஒரு நாள் நிச்சயமாக அந்த புள்ள டாக்டருக்கு படிக்கும். ஆமேன். அதே போல் ஒரு நாளைக்கு இங்கே இருக்கிற எல்லாருமே அந்த மகிமையின் சாயலுக்கு போக போகிறோம். ஆனால் இப்போ அந்த மகிமையின் சாயலே இல்லாத ஒரு ரூபத்துக்குள்ளே தான் நீங்கள் இங்கே கொண்டு போய் சேர்க்கப்பட்டு இருக்கிறீங்க. சபையில் நீங்கள் ரசிக்கப்பட்ட பிறகு மகிமையின் சாயல் உங்களுக்கு இன்னும் ஒன்றும் வரல. ஆனால் அந்த சாயலுக்கு நீங்கள் தகுதியாக மாறி இருக்கிறீங்க. புரியுதுங்களா? என்ன புரியுதுங்களா? ஓகே. இப்போ நீங்கள் சபைக்கு ரசிக்கப்பட்ட உடனே மகிமையின் சாயலை பெற்றுக்கொள்ள தகுதியாக இருக்கிறீங்க. இன்னும் மகிமையின் சாயலை நீங்கள் பெற்றுக்கொள்ள, நீங்கள் மகிமையின் சாயலை பெற்றுக்கொண்டால் நீங்கள் இங்கே இருக்க முடியாது. புரியுதுங்களா? உங்களை பேக் பண்ணி ஆண்டவர் உடனே கொண்டு எடுத்துன்னு போயிடுவார். அப்போ முதல்ல இந்த வளர்ச்சி ஒவ்வொரு நாளும் ஒரு மனுஷனுக்குள்ளே ஏற்படுகிறபடினால இந்த மனுஷனுடைய வளர்ச்சியினுடைய ஆரம்பம் அந்த மனுஷன் ரட்சிக்கப்படும் போது நடக்குதுன்னு சொன்னேன். அப்போ ரட்சிப்பு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய முடிவு கிடையாது. ரட்சிப்பு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய துவக்கம், அது ஆரம்பம். அப்போ 1ஆம் கிளாஸு கொண்டாந்து சேர்த்துட்டாங்க. இப்போ இந்த 1ஆம் கிளாஸு சேர்க்கும் பொழுது அந்த மனுஷன் மேலே அந்த திட்டத்திற்கான நோக்கம் அவன் மேலே சொல்லப்படுகிறது. அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் ரட்சிக்கப்படும் போது ஒரு மனுஷனுக்குள்ளே வந்து விடுகிறார். அதை நம்ம தலையில் எண்ணெயை ஊற்றுவதாக நல்ல சமாரியன் சம்பவத்தில் வாசித்தோம். ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படும் போது அவன் மேலே முதல்ல எண்ணெய் ஊற்றப்படுகிறது. இந்த எண்ணெய் அபிஷேகம் கிடையாது, மாறா இந்த எண்ணெய் பரிசுத்த ஆவியானவர் அந்த மனுஷனுக்குள்ளே வந்ததற்கு அடையாளம். இப்போ அந்த மனுஷன் அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்து அதை கண்ணாடியில் தினந்தோறும் வேதத்தை எடுத்து வாசித்து அவனுக்குள்ளே இருக்கிற குறைவுகளை நிறைவுகளை கண்டறிந்து
எதில் ஒழுங்குபடுத்தணுமோ அதை ஒழுங்குபடுத்தி அவன் போக 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 அவன் மேலே பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் ஊற்றப்படும். வசனம் சொல்லுது, அந்த அபிஷேகம் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளேயும் நடத்தும். அதனால தான் வசனம் சொல்லுது, மீட்கப்படுகிற நாளுக்கென்று முத்திரையாக போடப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை என்ன படுத்தக்கூடாதுங்க? துக்கப்படுத்தக்கூடாது. துக்கப்படுத்துவது என்ற அந்த வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம், அவரை நீங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரை. இந்த மீட்கப்படும் நாள் பரலோகம் போக போகிற நாளுக்காக கிடையாது, நீங்கள் மீட்கப்படுகிற நாளுக்கு. நீங்கள் ரட்சிப்புக்கு உங்களை ஒப்பு கொடுத்து நீங்கள் ரட்சிக்கப்படுகிற நாள் தான் நீங்கள் மீட்கப்பட்ட நாள். ஆமீன். இப்போ உங்களுடைய பிறந்த தேதி என்னைக்குன்னு கேட்டால் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நீங்கள் உண்மையாக பிறந்த தேதி என்னைக்குங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஞானஸ்தானம் வாங்கின அன்றைக்கி தான் நீங்கள் பிறந்த தேதி. அப்போ அதை தான் உங்களுடைய பிறந்த தேதியா, நமக்கு ஏற்கனவே ஒரு பிறந்த தேதி அப்பா அம்மாவால் கொடுக்கப்பட்டது அல்லது அன்றைக்கி தெரியும். ஆனால் அது நம்முடைய ஒரிஜினல் பிறந்த தேதி கிடையாது. பரலோகம் பார்க்கும்போது நீங்கள் ரட்சிக்கப்பட்ட அந்த நாள் தான் உங்களுடைய பிறந்த தேதி. அப்படின்னு சொன்னால் நீங்கள் பிறந்து எத்தனை வயசு உங்களுக்கு ஆகுதோ ஞானஸ்தானத்தில், அதுதான் உங்களுடைய ரட்சிப்பினுடைய அளவு. நீங்கள் இயேசு கிறிஸ்துனுடைய சாயலுக்கு நேராக போகக்கூடிய அந்த வழி. ஒரு குழந்தை பிறகுது, அந்த பிறக்கிறது தான் ஒரு மனுஷன் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்வது என்று சொல்லி நான் பார்த்தோம். இப்போ அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை பிறந்த மாதிரியே இருந்துச்சுன்னு சொன்னால், அந்த குழந்தை மறுரூபமாக்கப்படலை. அதாவது நான் சொல்லுது மாம்ச ரீதியாக குழந்தை பருவத்திலிருந்து அது அடுத்தடுத்த பருவத்துக்கு போகணும். ஆனால் குழந்தை பிறந்த உடனே பிறந்த மாதிரியே ஒரு குழந்தை பல வருஷமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு என்ன பேருங்க? ஆமாம், நம்ம குழந்தைனும் சொல்ல முடியாது, பெரிய வயசுக்கு ஏற்ற மாரி ஒரு ஆளுனும் சொல்ல முடியாது. ஒரு 2 கட்டம் வயதில் ஒரு ஆளை சொல்லி நம்ம அழைக்கிறோம். அதே போல் தான் ரட்சிக்கப்பட்ட உடனே ஒரு மனுஷனுடைய வளர்ச்சி நின்று போயிடுச்சுன்னு சொன்னால், அந்த மனுஷனை எப்படி சொல்லி அழைக்கணும்னு சொல்லி நமக்கே தெரியல. ரட்சிக்கப்பட்டவுடனே ஒரு மனுஷன் வளர்ச்சிக்கு நேராக போகணும். ஜெபிக்கிறதுல, வேதத்தை வாசிக்கிறதுல, தியானிக்கிறதுல என்று சொல்லி பல காரியங்களில் அந்த மனுஷன் தன்னை ஈடுபடுத்தி கொள்ளணும். அப்போ தான் அவன் அந்த தீர்மானித்த அந்த படிப்பு அங்கே போய் சேர்ற ஒரு பிள்ளைய போல் அவனுங்க தீர்மானித்த அந்த மகிமையின் மறுரூபத்துக்கு நேராக அவன் கடந்து போக முடியும். அப்போ இந்த மறுரூபம், ஆமீன், இந்த மறுரூபமாக்கப்படுதல் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் என்ன தோணுதுன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு ஏறி போனார்ல, மறுரூபமாகி இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போன அந்த சம்பவம் தான் நமக்கு தெரியும். ஆனால் இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போன அந்த சம்பவம் மாட்டம் மறுரூபம் கிடையாது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்த வாழ்க்கையே மறுரூபமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. நல்ல கரங்களை தட்டுங்களேன். இயேசு பூமியில் இருக்கும் பொழுதே, நான் இன்னைக்கு சொன்ன பாருங்க, இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும் போதே பரலோகத்தினுடைய ஹை குவாலிட்டி லைஃப் அவர் வாழ்ந்தார். நான் சொல்லுது பணத்தில், செல்வத்தில், நல்ல உருத்தில், உடையில, வீடு, ஆடம்பரத்தில், அதில் சொல்லலை. பரலோகத்தின் ஹை குவாலிட்டியான ஒரு வாழ்க்கைன்னு சொல்லும் போது பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு முதலிடத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, தேவன் இல்லாமல் இயேசுவை பிரித்து வச்சு பார்க்கவே முடியாது என்கின்ற ஒரு சூழ்நிலைக்கு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை தான் பரலோகத்தினுடைய ஹை குவாலிட்டியான ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து வாழ்ந்து கொண்டே வந்ததுனால தான் அவரால் பரமேற முடிந்தது. இப்போ இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் போல ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவர் ஒரு வேலை இது இல்லை, அப்படி சான்ஸே கிடையாது. அப்படி ஒருவேளை அவர் விழுந்து போயிருந்தாருன்னா பரலோகத்துக்கு அவரால் ஏறி போயிருக்க முடியாது. காரணம், பரலோகம் பாவம் உள்ள ஒரு மனுஷனை அங்கீகரிக்காது. ரெண்டாவது, அப்படி ஏதாவது நடந்திருந்தா இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசுன்ற பேரை சொல்லி கொண்டு இருக்க முடியாது. அப்போ இயேசு கிறிஸ்து ஏதோ பாவத்தை மட்டும் இந்த பூமியிலேருந்து மன்னிக்க வரல, மாறாக உங்களையும் இன்னும் அந்த மறுரூபப்படுத்தப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் பூமியில் இருக்கும் போது எப்படி வாழணும், பரலோகத்துக்கு போய் நீங்கள் மறுரூபமாக்கப்பட்டு வாழுது என்பது வேற. ஆனால் பூமியிலேயே அந்த மறுரூபமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்களும் நானும் வாழணும் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு பயம், எப்படி வாழ முடியும்? இப்போ இயேசு வாழ்ந்தாரு, இப்போ இயேசு வாழ்ந்தாருன்னு சொன்னால் என்னாலையும் வாழ முடியும். ஏன்னா இயேசு அதற்காகத்தான் தன்னைத்தானே அவர் ஒப்பு கொடுத்தார். ஆமேன். இப்போ பாருங்க, இப்போ அந்த மாதிரி நீங்கள் தினந்தோறும் படிக்க படிக்க, வேதத்தை எடுத்து வாசிக்க, உங்களுடைய குறை நிறைவுகளை கண்டுபிடிச்சி அதில் என்ன திருத்தி கொள்ளும் பொழுது எனக்குள்ள ஆவியானவருடைய அபிஷேகம் அது கிரியை செய்கிறது. ஆமேன். அல்லேலூயா. இப்போ பாருங்கள், ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் அல்லது ஒவ்வொரு பொறுப்புக்கும் ஒரு பர்சனாலிட்டி இருக்கிறது அல்லது ஒரு ரோல் இருக்கிறது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்க. இன்றைக்கி நம்ம இந்த மறுரூபமாக்கப்படுகிற அந்த செய்தி இது ஒரு தொடராக போகும். அப்போ இன்றைக்கி தான் ஆரம்பம், எல்லாத்தையும் நீங்கள் சொல்ல முடியாது, அதனால் கவனிச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு பொறுப்புக்கும் ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருக்குது, அல்லது ஒரு பர்சனாலிட்டி சொல்லலாம், அல்லது ஒரு ரோல் சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், ஒரு வாலிப பையன், ஒரு வாலிப பொண்ணு, இவங்க 2 பேரும்
யாரோ ஒரு அப்பா அம்மாவுக்கு அவங்க பிள்ளையா இருக்கும்போது அவங்களுடைய பெர்சனாலிட்டி வேற, அவங்களுடைய ஐடென்டிஃபிகேஷன் வேற, அவங்களுடைய ரோல் வேற. சொல்றது புரியுதுங்களா? இப்போ நீங்கள் கூட திருமணத்துக்கு முன்னாடி யாரோ ஒருத்தருடைய பிள்ளையா இருந்தீங்க, யாரோ ஒருத்தங்க ஒரு அப்பா அம்மாவுக்கு நீங்கள் பிள்ளையா இருந்தீங்க. எல்லா பொறுப்பும் உங்கள் தலைமையில கிடையாது, எல்லாத்தையும் நீங்கள் செய்ய போகிறது கிடையாது. அப்போ உங்களுக்கு அங்கே ஒரு ரோல் இருந்தது, உங்களுக்கு வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன், நீங்கள் இன்னாருடைய பிள்ளை என்று சொல்லக்கூடிய ஒரு ஐடென்டிஃபிகேஷன் உங்களுக்கு இருந்தது. உங்களுடைய ரோல் என்னன்னு சொன்னால் ஒரு மகனுக்குரிய ஒரு ரோல் தான் இருந்தது. இப்போ அந்த வாலிப பையன் அந்த வாலிப பொண்ணு 2 பேரும் சேர்ந்து திருமணம் ஆகும்பொழுது அங்கே அவங்களுடைய ஐடென்டிஃபிகேஷன் மாற்றப்படுகிறது, அங்கே அவங்களுடைய ரோல் மாற்றப்படுகிறது, அங்கே அவங்களுடைய பொறுப்பு மாற்றப்படுகிறது. இப்போது இந்த பையனுக்கு அந்த பொண்ணு முக்கியம், அந்த பொண்ணுக்கு இந்த பையன் முக்கியம். இவங்களுடைய எல்லாமே இப்போ இவங்கள சுற்றி தான் நடக்கும். அப்போ இவங்களுடைய ரோல் மாறிடுச்சு. இப்போ இவங்க ஒரு 10 மாதத்துக்கு அப்புறம் ஒரு குழந்தை பிறந்தவுடனே இவங்களுடைய ஸ்தானம் மாறுது, இவங்களுடைய பொறுப்பு மாறுது, இவங்களுடைய பர்சனாலிட்டி மாறுது, இவங்களுடைய ஐடென்டிஃபிகேஷன் மாறுது. அப்போ நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு உங்களுக்கு ஒரு பர்சனாலிட்டி இருந்தது. நீங்கள் யாரோ ஒருத்தவங்களுக்கு பிள்ளையா இருந்தீங்க. யாருக்கு பிள்ளையா இருந்தீங்க? ஆமாம், முந்தின ஆதாமுடைய பிள்ளையா நம்ம எல்லாரும் இருந்தோம், இன்னும் ஒரு சிலர் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ அந்த 10 மாதம் எப்படி குழந்தை வயிற்றுல இருந்து ஒரு பிள்ளையை பெற்ற உடனே இப்போ அந்த பிள்ளை இப்போ அந்த முந்தின ஆதாமுடைய சொந்தம் கிடையாது. இப்போ அதுக்கு பிறகு வந்த பிந்தின ஆதாமுக்கு இவங்க பிள்ளையா மாறிடுறாங்க. இப்போ இந்த பிள்ளையினுடைய ரோல் வேற, ஐடென்டிஃபிகேஷன் வேற, இந்த பிள்ளையினுடைய பொறுப்புகள் வேறையா போயிடுது. அப்போ அந்த பொறுப்புகளை, அந்த ஐடென்டிஃபிகேஷனை, அந்த ரோலை ஒரு மனுஷன் நேர்த்தியாக செய்வதுக்கு அவனுக்கு கற்றுக் கொடுக்குற இடம் தான் சபை. இந்த சபையில் தான் உங்களையும் என்னையும் தேவன் ஒவ்வொரு நாளும் அந்த மறுரூபத்துக்கு நேராக நடத்தி கொண்டு போகிறார். இப்போ அந்த கரைகளை கட்டுங்க. இப்போ அதே போல் இப்போ நம்ம வந்து ஒரு சபையில் எனக்கு இந்த பொறுப்பு, நான் ஒரு பாஸ்டராக இருக்கிறேன்னு சொன்னால் ஒரு பாஸ்டர் இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் பேசணும், இப்படி தான் செயல்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒழுங்கு, ஒரு ரோல் பைபிளில் இருக்குது. இப்போ நான் அப்படியே போய் எங்கள் கம்பெனியில் நான் தான் பாஸ்ட்டுங்க, நான் தான் பாஸ்ட்டுங்க, நான் தான் பாஸ்ட்டுங்கன்னு சொன்ன வச்சுக்கோங்களேன், எவனா மதிப்பான்னு நினைக்கிறீங்க? ஒருத்தவனும் மதிக்க மாட்டான். இப்போ நான் வேலை மேலே வேலைக்குரிய ஒரு ரோல் இருக்குது. ஏதோ ஒரு எஜமானனுக்கு நான் வேலை செய்கிறேன், அங்கே ஒரு ரோலில் இருக்கிறேன். இப்போ அந்த ரோலை கொண்டு வந்து இங்கே சவா கோப்பின் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ இருக்கிறது நான் ஒரே ஆள் தான். ஆனால் அந்த ரோலுக்கு நான் என்னை மாற்றிக்கொள்கிறேன். நான் சபைக்குள்ளே வந்துட்டா நான் ஒரு பாஸ்டாக இருக்கிறேன். இப்போ என்னுடைய மகன்கிட்ட நான் சபையில் பேசும்போது நான் ஒரு அப்பாவாக பேச முடியாது. காரணம் இங்கே நான் அவனுக்கு ஒரு முன் மாடலாக ஒரு ரோலாக இருக்கிறேன். நான் இங்கே அவங்ககிட்ட பாஸ்டாக தான் பேச முடியும். ஆனால் வீட்டில் போய் நான் தான் பாஸ்ட்டு, நான் தான் பாஸ்ட்டுன்னு அவன்கிட்ட சொல்ல முடியாது. அவன் என்னை வீட்டில் எப்படி பார்ப்பான்? அப்பாவா? அப்போ இந்த வித்தியாசத்தை நீங்கள் உணர்ந்து கொள்வதற்காக தான் நான் சொல்கிறேன். அப்போ உங்களுக்கும் 2 ஐடென்டிஃபிகேஷனை வைத்துக்கொண்டு 2 ரோல் மாடலை வைத்துக்கொண்டு நீங்கள் 2 பர்சனாலிட்டியோடு நீங்கள் வாழ்வீங்க, நான் வாழ்வேன் அப்படின்னு சொன்னால் அந்த மறுரூபத்துக்கு தேவன் முன் குறித்த காலத்துக்குள்ளே நம்ம போய் சேர முடியாது. அப்போ பிசாசு சாத்தான் இந்த மறுரூபத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளாது. ஏன் இயேசு கிறிஸ்துவே பெற்றுக்கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் நிறைய போராட்டங்களை இயேசுக்கு மனுஷர்கள் மூலமாக அவன் கொண்டு வந்ததை நம்ம பார்க்க முடியும். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 5வது வசனம். பிலிப்பியா de manifester ma joie au sujet de la part que vous prenez à l'évangile depuis le premier jour jusqu'à maintenant. Amen. பாருங்க, நான் சொன்ன இந்த காரியத்தை நீங்க ஒரே நாள்ல பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை தான் இங்க அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு. உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அது கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நீங்க முதல்ல நம்புங்க. அப்போ நான் என்ன சொன்ன பாருங்க, கிறிஸ்துவின் நாள் என்னைக்கு? அது அந்த கிறிஸ்துவின் நாள் என்னைக்கு யாருக்குமே தெரியாது. அது அவருடைய வருகை தெரியாது. ஆனால் அவர் சொல்றாரு, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட உடனே உங்களுக்குள்ள ஒரு நற்கிரியையை தேவன் ஆரம்பித்தார். அது என்ன நற்கிரியைன்னு சொன்னால், நான் பாவத்துக்கு மறிச்சிட்டேன், இனி எனக்குள்ளார ஜீவன் இருக்கிறது, நீதி இருக்கிறது, இயேசு கிறிஸ்துனுடைய சாயல் எனக்குள்ள வந்து இருக்கிறது. இப்போ அதை எனக்குள்ள ஆரம்பித்தது யாருங்க? பிதாவாகிய தேவன். அதை ஆரம்பித்து நடத்தி கொண்டு கிறிஸ்துவனுடைய வருகை வரைக்கும் என்னை அவர் நடத்தி கொண்டு போவார் என்பதை நான் நம்பணும், நான் விசுவாசிக்கணும். ஏன்னா உங்களுக்கு ஒரு டெஸ்டினேஷன் இல்லைன்னு சொன்னால் எனக்கு அந்த டெஸ்டினேஷனுக்கு போக வேண்டிய விருப்பம் வராது, எண்ணம் வராது. நான் பாணி என்னுடைய வாழ்க்கையின்படி நான் வாழ்ந்து கொண்டு இருப்பேன். அப்போ இன்றைக்கி பாருங்கள், உலக ஜனங்கள் அப்படி தான் இருக்கிறாங்க. அவனுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், எப்படியோ சாப்பிட்டு உண்டோம், புசித்தோம், குடித்தோம், விளையாட எழுந்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க தங்களுடைய வாழ்க்கையை அவங்களுடைய டெஸ்டினேஷனுக்கு ஏற்ற மாதிரி நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் ஒரு டெஸ்டினேஷன் வைத்திருக்கிறார். என்னன்னு சொன்னால், கிறிஸ்துவின் நாளில்
நீங்கள் மகிமை அடைஞ்சிருக்கணும். கிறிஸ்துவின் நாளில் நீங்கள் மறுரூபமாக்கப்படணும். அப்போ அன்றைக்கி தான் ஆக்கப்படுறீங்களா? அப்படி கிடையாது. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து நீங்கள் மாறிக்கொண்டே வரீங்க. தேவன் நம்மை அழைத்ததனுடைய நோக்கமும் அதுக்கு தான். எதுக்கு தான்? தேவன் நம்மை அழைத்த நோக்கம் என்னன்னா, நீங்களும் நானும் மறுரூபமாக்கப்படுதல். சரி, இப்போ ஆவியானவர் அந்த கிறிஸ்துவின் சாயலுக்குள்ள நம்மை மறுரூபமாக்கப்படுவதற்காக தான் நமக்குள்ள இருந்து அந்த மறுரூபத்தின் சாயலை நீங்களும் நானும் தரித்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எனக்கு சொல்றார். அப்போ கிறிஸ்துவனுடைய சாயல் அது என்னதான்? அதான் என்ன சாயல்? கண்டுபிடிச்சிட்டாங்க பாருங்க. ஏன்னா பரலோகத்துக்கு அவர் ஏறி போவதற்கு முன்பு அன்னைக்கு மட்டும் அவருக்கு மறுரூபம் கிடையாது. வாழ்க்கையில் அவர் பிறந்ததுலேருந்து மறுரூபமாக்கப்பட்டவர் தான். ஆமீன். அவர் ஒவ்வொரு நாளும் மறுரூபமாக்கப்பட்டு கொண்டே வந்ததுனால தான் அந்த எல்லை வந்தபோது அவர் மறுரூபமாக்கப்பட்டு பரலோகம் போனார். ஏன்னா அவர் சொல்கிறார், என்னிடத்துல பாவம் உண்டு என்று உங்களை யாராவது சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ நான் சொன்ன நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ நான் கேட்குறேன், என்னிடத்துல பாவம் உண்டு உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு சொன்னால் எல்லோரும் கை தூக்கிங்க. ஆமாம் ஆமாம் ஆமான்னு சொல்லுவீங்கல்ல. ஆனால் இயேசுக்கு முன்னாடி யாரும் கை தூக்க முடியல. ஏன்னா அவர் மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கை. பூமியில் தான் இருந்தார், மாம்சத்தில் தான் இருந்தார். இதுக்கு எந்த ஒரு மனுஷனும் ருசி பார்க்காத பரலோக அந்த மகிமையில தான் அவர் வாழ்ந்து கொண்டு இருந்தார். ஆனால் மாம்சத்தில் இருந்தார். ஆமென். அப்போ அந்த கிரியை, அந்த சாயல் சாயல் சாயல்னு சொல்லும்போது அது கிறிஸ்துவுக்குள் இருந்து வெளிப்பட்ட நற்கிரியைகள். அதனால தான் பவுல் எழுதும்போது உங்களுக்குள் நற்கிரியை அன்னைக்கு ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நற்கிரியை ஆரம்பிக்கப்பட்டது போலவே உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் அந்த நற்கிரியை ஆரம்பிக்கப்பட்டது. இப்போ கேள்வி என்னன்னா, அந்த நற்கிரிகள் எனக்குள்ள இருக்கா? நான் சொல்கிறேன். இப்போ எனக்குள்ள இருக்குதான் நீங்கள் தான் பார்க்கணும். அப்படி நீங்கள் எல்லாரும் கண்ணாடி முன்னாடி வச்சு நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்போ முதல்ல இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்து வெளிப்பட்ட அவருடைய சுபாவம், அவருடைய கிரியை, அவருடைய செயல், அவர் நடந்து கொண்ட விதம், அவர் பிதாவாகிய தேவனை பூமியில் மகிமைப்படுத்தின விதம், ஒரு சூழ்நிலையை இயேசு அணுகின விதம், ஒரு பிரச்சனையை இயேசு பார்த்த விதம். ஆமென். இயேசுனுடைய விருப்பம், இயேசுனுடைய எண்ணம், இயேசுனுடைய தீர்மானம் எடுக்கிற அந்த விதம், இயேசுவினுடைய பரிசுத்தம், இது எல்லாம் தான் இயேசுனுடைய சாயல். இயேசுன்னு சொன்னோன்னா ஏதோ ஒரு முடியை அப்படி வச்சுக்கின்னு தாடியை வச்சுக்கின்னு அங்கேயே போட்டுன்னு போனார. அவரை பற்றி வேதம் எப்பயுமே பேசாது. இயேசுன்னு சொன்னாலே உங்களுக்கு எனக்கும் தெரிஞ்ச விஷயம், இயேசுக்குள்ளிருந்து வெளிப்பட்ட கிரியைகள், இயேசுக்குள்ளிருந்து வெளிப்பட்ட ஒரு சுபாவம். அப்போ நான் சொன்னேன், நான் போய் கண்ணாடியில் என் முகத்தை பார்க்குறேன்னு சொன்னால் என் கண்ணாடியில் என்னத்தம்மா தெரியும்? என் கண்ணாடியில் என்னுடைய வெளி தோற்றம் தான் தெரியும். ஆனால் நான் என்பது என்னுடைய வெளி தோற்றம் மட்டும் இல்லை. இப்போ நான் ஜான் எட்வர்டு என் பேர் வச்சுங்களேன். ஜான் எட்வர்டு இந்த உருவம் ஜான் எட்வர்டு கிடையாது. ஜான் எட்வர்ட் என்பது இந்த உருவத்துக்குள்ளார இருக்கிற சிந்தனை, நினைவு, யோசனை, பேசுகிற விதம், பழகிற விதம், மற்றவங்களை மதிக்கிற விதம், நடக்கிற விதம், நான் எப்படி சூழ்நிலைகளில் நான் எப்படி நடந்துக்கிறேன் அப்படி என்கிறத எல்லாம் தான் என்னுடைய ஐடென்டிஃபிகேஷன். இப்போ அந்த கண்ணாடி அதை உங்களுக்கு காட்டாது. அந்த கண்ணாடி என்ன பண்ணும்? வெளியில் இருக்கிற ஏதோ ஒரு குறைவை காட்டிட்டு போயிடும். அப்போ அந்த கண்ணாடி இன்னைக்கு உலகத்தை குறிக்குது. உலகம் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை பற்றி பேசாது. உங்களுக்கு வெளியில் இருக்கிற ஒரு சில காரியங்களை சொல்லி ஒன்று உங்களை சந்தோஷப்படுத்தும் அல்லது உங்களை துக்கப்படுத்திடும். ஆனால் உள்ளே இருக்கிறத காட்டக்கூடிய ஒரே ஒரு கண்ணாடி உலகத்தில் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அது கர்த்தருடைய வேதம். அந்த வேதம் குறைவற்றதும் ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறது. அந்த வார்த்தை என்னதுங்க? உயிர் பிக்கிறது. ஆனால் உலகத்தில் இருக்கிற கண்ணாடி உங்களை உயிர்ப்பிக்குமா? இல்லை. அப்போ இந்த கண்ணாடி தான் உங்களை உயிர்ப்பிக்கக்கூடிய கண்ணாடியாக இருக்கிறபடினால இந்த கண்ணாடியில் பார்க்கும்போது தான் இந்த ஆள் யாருன்னு தெரியும். அந்த கண்ணாடியில் பார்க்கும்போது என்னுடைய முகம் ஆமாம் அழகாக இருக்குது, அதுக்குது இதுக்குது நல்லா இருக்குது, மேக்கப் போட்டால் ஒரு மாதிரி இருக்குது, மேக்கப்லாம் ஒரு மாதிரி இருக்குது, நானே பார்த்து திருந்திக்கிறேன். ஆனால் இதை பார்க்கும்போது தான் எனக்கு உள்ளார இருக்கிற என்னுடைய ஆத்மா எப்படி இருக்குது, என்னுடைய ஆவி எப்படி இருக்குது, என்னுடைய சிந்தனை எப்படி இருக்குது, என்னுடைய எண்ணம் எப்படி இருக்கிறது என்பதை இந்த ஆத்மாவை வெளிப்படுத்தக்கூடிய இந்த கண்ணாடி மூலமா நம்ம பார்க்க கற்றுக்கொள்ளணும். அப்போ இயேசு கிறிஸ்துவை சாயல் என்பது, இயேசு கிறிஸ்துவனுடைய சாயல் என்பது என்ன அர்த்தம்னு சொன்னீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை வேதம் எப்படி பிரதிபலிக்குது, இயேசு கிறிஸ்துவை வேதம் எப்படி பிரதிபலிக்குதோ அதுதான் அவருடைய சாயல். இப்போ இயேசு கிறிஸ்துவை வேதம் எப்படி பிரதிபலிக்குது சொல்லுது, எல்லாம் நிறைய காரியங்கள் சொல்லுது பாருங்க. அதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய சாயல்.
இப்போ உலகம் அவரை பார்த்தது பாருங்களேன், அது வெளியில இருக்கிற இயேசுவா கிடையாது, இயேசுக்குள்ளார இருந்தது. இப்போ இயேசு பரிசுத்தர்னு சொல்லும் போது ஏதோ அவர் வந்து அப்படியே பரிசுத்தம், நான் பரிசுத்தர், நான் பரிசுத்தர்னு சொன்னது கிடையாது. அவருடைய வாழ்க்கையை பார்த்தாங்க, பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கையை பார்த்தாங்க. அவர் பெண்கள் இடத்துல எப்படி நடக்கிறாருன்னு பார்த்தாங்க, மற்ற இடத்துல எப்படி நடக்கிறாருன்னு சொல்லி பார்த்தாங்க. பார்த்துட்டு சொல்றாங்க, அவர் பரிசுத்தர்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஆமென். அவர் நல்லவர்னு சொல்றாங்க, அவர் வல்லவர்னு சொல்றாங்க. இது எல்லாமே வெளியில இருக்கிறது கிடையாது, அவருடைய வாழ்க்கையின் மூலமாக. அப்போ நான் அடிக்கடி சொல்லுதுதான், நீங்களும் நானும் ஒவ்வொரு பைபிள். ஆமீன். நம்ம எல்லாரும் நடமாடக்கூடிய ஒவ்வொரு பைபிள். நம்மளை பார்க்குறவங்க எல்லாருமே என்ன பார்க்கக்கூடாது, என் மூலமாக தேவனுடைய வார்த்தையை பார்க்கணும். காரணம், இந்த வார்த்தையில் தான் தேவனுடைய சாயல் இருக்கிறது. நல்ல கரங்களை தட்டுங்களேன். இப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனுஷனா பிறப்பதற்கு முன்னதாகவே பரலோகத்தில் இயேசு கிறிஸ்துக்கு ஒரு சாயல் முன்குறிக்கப்பட்டது. ஏன்னா அங்கே பரலோகத்தில் ஒரு தேவனாக இருந்தார், ஆவியாக இருந்தார், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியார் 3 பேராக இருந்தாங்க. ஆனால் அவர் பூமிக்கு வரணும் என்பது இயேசு கிறிஸ்துக்கு ஒரு சாயல் அங்கே தீர்மானிக்கப்பட்டது. அந்த சாயல் என்னன்னு சொல்லி பார்ப்போம். ரோமர் 8:29. பாருங்க, தேவன் எவர்களை முன் அறிந்தாரோன்ற வார்த்தை இருக்குது. இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், அறிந்து கொள்வது என்பது என்னன்னு சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு. அறிந்து கொள்வது என்பது கொனைசான்ஸ் கிடையாது. அறிந்து கொள்வது என்பது ரெவல்வேஷன், ஒரு வெளிப்பாடு பெற்றுக்கொள்வது. அப்போ உங்களையும் என்னையும் தேவன் முன் அறிந்தது. உங்களை குறித்து எனக்கு குறித்து தேவனுக்கு ஒரு வெளிப்பாடு இருக்கிறது. அது என்ன வெளிப்பாடுன்னு சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்காக ஒரு சாயல் அவருக்கு தேவைப்பட்டது. அந்த சாயலை அவர் எங்கிருந்து பெற்றுக்கொள்ள விரும்பினார், ஏன் அதை பெற்றுக்கொண்டு அந்த சாயல் யாருக்கு திரும்ப மாறணும் என்பதை இங்கே சொல்கிறார். முதல்ல தம்முடைய குமார் அநேக சகோதரர்களுக்குள்ள, நம்ம தான் சகோதரன், நம்ம எல்லா சகோதரர்களுக்குள்ள அவர் முதல் பேரானவராக இருக்கும்படிக்கான ஒரு சாயல் அவர் கொடுக்கப்பட்டது. முதல் பேருன்னு சொன்னாக்கா அப்போ ஆதாமுக்கு முன்னாடி அவர் பிறந்தார், அந்த அர்த்தம் இல்லை. உயிர் தெழுதலில், மரித்து போனவர்களில் உயிர் தெழுதலில் அவர் தான் நம்பர் 1. அதற்கு அப்புறம் தான் இனி வரப்போகிற யாராக இருந்தாலும் இருப்பாங்க. அப்படி அந்த நம்பர் 1 இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு சாயல் இருக்கு பாருங்க. அந்த சாயல் உலகத்தில் இருக்கிற மனுஷனுடைய சாயலாக இருந்தாலும் அந்த சாயல் தேவனாகிய பிதாவாகிய கர்த்தருடைய சாயலுக்கு ஒப்பான ஒரு சாயலா இருக்கிறது. காரணம், மனித குலத்தை பிதாவாகிய தேவன் உருவாக்கும் பொழுது எங்கோ வெளியிலிருந்து ஒரு சாயலை கண்டுபிடிச்சு உருவாக்கல, மாறா தமது சாயலின்படியும் தமது ரூபத்தின்படியையும் உங்களையும் என்னையும் உருவாக்கினபடினால தம்முடைய ஒரே பேரான குமாரனை பூமிக்கு அனுப்பும்போது அந்த சாயல் அனுப்புனார். ஏன்னா அந்த சாயலில் வந்து தான் இங்கே ஒரிஜினல் சாயலை இழந்து போயிருக்கிற மனுஷ குலத்துக்கு அந்த ஒரிஜினல் சாயத்தை கொடுக்கணும் என்பதற்காக, சாயலை கொடுக்கணும் என்பதற்காக முதல் பேராய் அவர் மாறினார். அப்போ அந்த சொந்த சாயல், அந்த சொந்த சாயல் அது பிதாவாகிய தேவனுடைய சாயல் கிடையாது. ஒரு மனுஷனுடைய சொந்த சாயல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சாயல் கிடையாது. காரணம், நீங்களும் நானும் உருவாக்கப்பட்ட போது இருந்த அந்த சொந்த சாயலை ஆதாம் என்கின்ற ஒரே ஒரு மனுஷனுடைய பாவத்தினால, மிருதலினால ஒட்டுமொத்த உலகமும் இழந்து போனது. அப்போ இழந்து போன உடனே பிதாவாகிய தேவன் பார்க்கும் போதெல்லாம் அவருடைய இருதயம் எப்படி நம்ம வேதனைப்பட்டிருக்கோம், என்னுடைய சாயல் எங்கே, என்னுடைய சாயல் எங்கன்னு சொல்லி பூமி எங்கும் அவர் வச்சு கண்ணை தேடி பார்க்கும்போது ஒருத்தவங்க கூட கிடையாது, ஒருத்தவங்களும் கிடையாது. அப்போ பார்க்குறாரு அவருடைய வேதனை, அவருடைய ஆதங்கம். அப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் போகிறேன், புத்தக சுருளை என்னை குறித்து எழுதப்பட்டு இருக்கிறது, நான் போகணும், நான் போனாதான் மனித குலத்துக்கு உங்களுடைய சாயல் என்ன என்பதை நான் விளக்குவேன், உங்கள் சாயல் எவ்வளவு மேன்மையானது என்பதை சொல்லி விளக்குவேன். பாருங்க, அந்த சாயலை இயேசு கிறிஸ்து பல இடங்களில் அவர் விளங்கப்படுத்தி கொண்டே வந்தார் பாருங்களேன். அப்போ சிலுவையில் தொங்குறாரு, ஒரு பக்கம் இன்னொரு கல்ல, இன்னொரு பக்கம் இன்னொரு கல்ல. இந்த கல்ல ஆதாமுடைய சாயலை போல இயேசுவினுடைய சாயல் இருக்குது என்று பார்த்து கொண்டு இருக்கிறான். ஆனால் இந்த கல்ல, இந்த ஆதாமுடைய சாயலை நான் இருக்கிறேன், இவர் வேற ஏதோ ஒரு சாயல் இருக்கிறாரு. அப்போ இந்த சாயல் இருக்கிறாருன்னா அவர் இந்த பூமிக்குரியவர் இல்லை, இவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்கு. அப்போ அந்த ராஜ்யத்துக்குள்ள நான் போகணும்னு சொன்னால் நானும் அந்த சாயலுக்கு மாறணும். அப்போ அவன் சொல்கிறான், நல்லா கரையில் தட்டுங்களேன். அப்போ அவன் சொல்கிறான், ஆண்டவரே நீங்கள் உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது என்ன
நினைத்து கொள்ளுங்க. ஆமென். என்ன அர்த்தம் தெரியுங்களா? இயேசு பார்த்தாருன்னா தெரியும் அந்த மனுஷன் ஆதாமுடைய சாயல தொங்கின்னு இருக்கிறான். இப்போ அந்த மனுஷனுக்கு இயேசு தன்னுடைய சாயலை கொடுக்கணும். அவன் சொல்கிறான், என்னை நினச்சிக்கோங்க, என்னை ஞாபகம் வச்சுக்கோங்க. காரணம் அந்த சாயல் தான் என்னை பரலோகம் கொண்டு போகும். எதை வச்சு அவன் அந்த சாயலை கண்டுபிடிச்சான் தெரியுங்களா? மன்னிக்கிறாருங்க சிலுவையில். அதுதான் பிதாவாகிய தேவனுடைய சாயல். எந்த ஒரு மனுஷனும் கல்வாரி சிலுவையில் தொங்கி கொண்டு இருக்கும்போது மன்னிக்கவே முடியாது. இந்த தேவன் மன்னிக்கிறவராயிருக்கிறார். அப்போ அவருக்கு இந்த உலகத்துக்குரிய சாயல் இல்லை. அப்போ அந்த சாயல் நான் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அவன் வாங்கிக்கிறான், அதை விரும்புகிறான். இயேசு சொல்கிறாரு, இன்னைக்கே என்னோடு நீ பரதேசியில் இருப்பாய் அப்படின்னு சொன்னால் எந்த சாயல் அவன் இருப்பான்? இல்லை, எந்த சாயலை இருப்பான்? இயேசு கிறிஸ்துனுடைய சாயலை. கரைகளை தட்டுங்க. அவர் சொல்றாரு, இன்றைக்கு அவன் கேட்டது நீங்க வரும்போது. ஆண்டவர் சொல்ற, ஏன் நீ அவ்வளோ நேரம் காத்துன்னு இருக்கிற? நான் வரும்போது நீ காத்துருக்க வேணாம், ரைட் நவ், இப்பவே நீ என்னுடைய சாயலை பெற்றுக்கொள்வாய் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்கிறார். வாக்கு தத்தங்களின் தேவன். அல்லேலூயா. எந்த ஒரு அப்பாவும் அந்த புள்ள யாரு சாயல் இருக்குன்னு விரும்புவோம்? ஒன்று அப்பா சாயல் அல்லது அம்மா சாயல். எல்லா அப்பாவும், உலகத்தில் இருக்கிற எல்லா அப்பாவும் அப்படித்தான் விரும்புவோம். ஏன்னா அப்போ தான் பெருமையாக சொல்ல முடியும், என் புள்ள என்ன மாதிரி இருக்கிறான். சாயல்னு சொல்லுறது நான் உருவத்தை மட்டும் சொல்ல, எல்லாம் சேர்த்து தான் சொல்கிறேன். இப்போ என்னுடைய பிள்ளை என்னுடைய சாயலில் இல்லை, என்னுடைய சுபாவத்துக்கு நேர் எதிராக இருக்கிறான்னு சொன்னால் அவனுடைய பிறப்பில் என்ன இருக்குது? சந்தேகம் இருக்குது. இந்த ஆளுக்கு தான் அவன் பிறந்தானான்ற ஒரு சந்தேகம் இருக்குதுல்ல. அப்போ கிறிஸ்தவங்களா ஒருத்தவங்க பிறந்தா அவங்க யாரு சாயல் இருக்கணும்? இயேசுனுடைய சாயல்ல நான் இல்லைன்னு சொன்னா என்னுடைய பிறப்புல என்ன இருக்குது? சந்தேகம் இருக்கு. என்னுடைய பிறப்புன்னு சொன்னா நான் ரட்சிக்கப்பட்டதுல சந்தேகம் இருக்கு. அப்போ என்னுடைய பிள்ளை உலக பிரகாரமா ஒரு குறிப்பிட்ட வருஷத்துல சாக போற நம்மளே என்னுடைய பிள்ளை என்ன மாதிரியே இருந்தா தான் என் பிள்ளைன்னு சொல்லி நான் ஏற்றுக்கொள்ளுவேன்னு சொன்னா, பிதாவாகிய தேவன் உங்களை என்னையும் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துனுடைய சாயல் உங்களுக்குள்ள இருக்குதா? உங்களுடைய பிறப்பு உண்மையான பிறப்பா? நீங்க இயேசுவுக்கு தான் பிறந்தீங்களா அப்படி என்கின்ற அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது உங்களையும் என்னையும் அவர் இயேசு கிறிஸ்துனுடைய பிள்ளைகள்லாம் பார்த்தாருன்னு சொன்னா பரலோகம் அன்னைக்கு ஒரு பெரிய ஃபேத்து வச்சு கொண்டாடும். நல்ல கரையில தட்டுங்களேன். ஆனா எந்த ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டு அந்த மனுஷன் இயேசுனுடைய சாயலுக்கு நேராக அவன் வரலன்னு சொன்னா அந்த மனுஷனை குறித்து இயேசு கிறிஸ்து தூதர்களுக்கு முன்பாகவும் சரி மனுஷர்களுக்கு முன்பாகவும் கேட்கப்படுவார். இப்போ உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. தேவனுடைய சாயல் என்னன்னு தெரியாது. நான் தேவனுடைய சாயலுக்கு மாறணும் என்று தெரியாது. தேவனுடைய சாயல் எனக்கும் உங்களுக்கும் அது எனக்கு கொடுக்கப்படலைன்னு சொன்னால் நான் பரலோகத்துக்கு போக முடியாது. காரணம், பரலோகத்தினுடைய சாயலை வேற, அந்த சாயலை பூமியில் வெளிப்படுத்தின இயேசு கிறிஸ்துனுடைய சாயலுக்கு ஒப்பாகத்தான் அந்த சாயல் இருக்கும். அதற்கு நான் மாறணும் என்கின்ற எண்ணம் இல்லை. ஆனால் இங்கே இருக்கிற நம்ம தேவன் அந்த சாயலுக்கு நேராக அனுதினமும் மறுரூபமாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார். அல்ல, கரைகளை தட்டுங்களேன். இப்போ அந்த சாயல் உங்களுக்கும் எனக்கும் உருவாகணும். நீங்களும் நானும் அந்த சாயலுக்கு நேராக நடக்கணும், அந்த சாயலுக்கு நேராக போகணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது ஆமாம் நான் அந்த சாயலில் போகிறதுக்கு நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்தது யார் தெரியுங்களா? யாருங்க? ஆமாம், நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி வந்தவங்க நாம தான். ஆனால் அந்த சாயல்லாம் எனக்கு வேணாம், எங்கள் அப்பா அம்மா கொடுத்த சாயல் போதும்னு சொல்கிறவங்க தான் இன்றைக்கி சாயம் வெளுத்து போக ரோட்டில் படுத்துன்னு இருக்கிறாங்க. அப்போ அவங்க தான் வெளியே இன்றைக்கி என்ன பண்ணி கொண்டு இருக்காங்க? தன்னுடைய ஒரிஜினல் சாயத்தை இழக்கிறதுக்கு பல சாயங்களை தேடின்னு போயிருக்கிறாங்க. ஆனால் நீங்களும் நானும் அந்த கிறிஸ்துவின் சாயலுக்கு நேராக வேதம் சொல்லுது பாருங்களேன். ஒரு வசனம் எடுத்து வாசிச்சா உங்களுக்கு நல்லா புரியும். யாக்கோபு 1:23-24 கொஞ்சம் வேகம் படிங்கப்பா. Car si quelqu'un écoute la parole et ne met pas en pratique, il est semblable à un homme qui se regarde dans un miroir son visage naturel et après s'être regardé s'en va, oublie aussitôt comment il était. ஆமாம், பாருங்க. இப்போ இந்த சாயலை இங்கே இருக்கிற நமக்கு மட்டும் கொடுக்க தேவன் முடிவு பண்ணல. இந்த சாயல் யாருக்கெல்லாம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாருங்க? உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த சாயலை பெற்றுக்கொள்ளணும் என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் கொல்கத்தாவில் நமக்காக உலகத்துக்காக மரித்து மனுஷனுடைய சாயலை மாற்றணும்னு சொல்லி விரும்புகிறார். இப்போது
அந்த மனுஷன் எப்படிப்பட்ட மனுஷனா இருக்கிறான் அப்படின்னு சொன்னா நல்லா பாருங்களேன். எண்ணத்திலானெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியில் தன்னுடைய சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பா இருப்பான். அவன் தன்னை தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் இன்னதென்று சொல்லி மறந்துடுவான். இப்போ நீங்கள் கண்ணை மூடி உங்களுடைய முகம் யாருக்காவது தெரியுமான்னு யோசனை பண்ணி பாருங்க. இப்படி கண்ணை முன்னா என் முகம் எனக்கு தெரியுமா? ஒருவேளை பக்கத்தில் இருக்கவங்க முகம்லாம் தெரியும். ஆனால் நீங்கள் கண்ணாடியில் பார்க்கும்போது உங்களுடைய முகத்தை பளிச்சுன்னு தெரியும். இதுதான் நீங்கன்னு தெரியும். இதுதான் நம்ம முகத்தை, அந்த கண்ணாடியில் இருக்கிறது நான் தான் சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஆனால் நீங்கள் இப்படி திரும்பி போன உடனே உங்களுடைய முகம் உங்களுடைய சிந்தனையில் இருக்காதுங்க. ஒருவேளை மனைவி முகம், கணவன் முகம், பிள்ளைகள் முகம் இருக்கலாம். ஆனால் அந்த குறிப்பிட்ட மனுஷனுடைய முகம் அவனுக்கு தெரியாது. காரணம், அவனுடைய முகம் வெளியில் இருக்கிறது, சிந்தனை இதை பார்க்காது, சிந்தனை உள்ளே பார்க்கணும்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ தேவனுடைய அந்த சாயலை அசட்டை பண்ணுறவனை குறித்து வேதம் இங்கே சொல்லுது. அவன் எப்படி இருப்பான்னு சொன்னால், அவன் தன்னுடைய முகத்தை அல்லது தன்னுடைய சுபாவ சாயலை கண்ணாடியில் பார்த்துட்டு இப்படி விலைக்கு போனான்ல, அவன் எப்படி மறந்துட்டானோ அதே போல் தேவனுடைய சாயலாக இருக்கிற இந்த வேதத்தை வாசிச்சுட்டு இதையும் மறந்து போயிடுவான். அப்போ இதை மறக்கிற ஒரு மனுஷன் தேவனுடைய சாயலை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அப்போ இதுன்னு சொல்லும் போது எதுங்க? வேதம், வார்த்தை. ஒன்று இங்கே எழுதப்பட்ட வார்த்தை அல்லது இங்கே பேசப்படுகிற வார்த்தை. இந்த வார்த்தையை கேட்டு ஒரு மனுஷன் கண்ணாடியில் முகத்தை பார்க்கறது போல பார்க்குறான். குறைகள் தெரியுது, நிறைகள் தெரியுது. அதை ஒன்று வேதம் சொல்லுது அல்லது ஊழியக்காரங்க பலிபீடத்துலன்னு சொல்கிறாங்க. இப்போ சொல்லும் போது கண்ணாடியில் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி அந்த குறைகள் தெரியுதோ அதை திருத்தி கொள்ள விரும்பாமல் அவன் அந்த கண்ணாடியை விட்டு வெளியே போகிறான்னு சொன்னால் அவன் தேவனுடைய சாயலை பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆனால் மாறா 25வது வசனம் வாசிங்க தமிழில். பிரமாணமாகிய பிரமாணத்தை பார்த்து அதில் நிலைக்கு இருக்கிறவனே கேட்கதை மறைக்கிறவனாய் இராமல் அதை கேட்ட செய்கிறவனாய் இருந்து தன் செய்கையில் இருப்பான். நல்லா கவனிச்சுக்கோங்களேன். இந்த வசனம் சொல்லுது சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணம். இது யாருடைய பிரமாணம்? இயேசு கிறிஸ்துனுடைய பிரமாணம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிதாவாகிய தேவனுடைய ஒரே குமாரனாய் அவர் இந்த பூமிக்கு வந்தபடினால சுயாதீனம் அப்படின்னு சொன்னால் அவர் தான் முதல்ல விடுதலையாக இருக்கக்கூடிய முதல் நபர் அவர் தான். அவர் மூலமாக உங்களுக்கு எனக்கும் ஒரு பிரமாணம் கொடுக்கப்படுது. அந்த பிரமாணம் சாதாரணமான பிரமாணம் கிடையாதுங்க, அது பூரணமான பிரமாணம். அந்த பிரமாணத்தை ஒரு மனுஷன் உத்து பார்க்குறான். அந்த பிரமாணம் எங்கே இருக்குதுங்க? ஆமாம், இதோ இருக்குது பாருங்க. அந்த பிரமாணத்தை உத்து பார்க்குறான். உத்து பார்த்துட்டு அவன் ஓடி போகிறவன் இல்லை, உத்து பார்த்துட்டு அதில் நிலைத்து நிற்கிறான். இப்போ நம்ம இங்கே நிலைத்து நிற்கிறோம். நல்லா கரைங்களை தட்டுங்களா முதல்ல. இப்போ இங்கே நாம தான் அதை ஏற்றுக்கொள்கிறவங்க. இப்போ அதை வாசிக்கிறோம். ஆமாம், என்னை பற்றி இப்படி சொல்லுது, நான் இப்படி சொல்லுது, இப்படி சொல்லுது, ஐயோ இப்படி சொல்லுதா, நான் நான் பார்க்குறேன், உற்று பார்க்குறேன், எனக்கு புரியல, மறுபடியும் உத்து பார்க்குறேன், எனக்கு புரியல, உத்து பார்க்குறேன். அப்போ இங்கே தான் ஆவியானவர் சொல்கிறார். அப்போ அது ஒன்றை குறித்து தான் பேசுது. நம்ம வேதத்தை வாசிக்கும் போது ஒரு வார்த்தை நம்ம பொதுவாக வேறு யாரையும் யோசிப்போம் இல்லை. ஒரு வார்த்தை ஏதோ ஒன்று வாசிக்கிறோம், நான் சீக்கிரத்தில் உங்களுக்கு நியாயம் செய்வேன், உன்னோட அக்கிரமங்களை எல்லாம் நான் அவன் தான் வெளுத்துனாச்சுன்னு போல. ஆனால் இப்போ ஆவியானவர் என்ன சொல்லுவார்? அப்போ அது யாருப்பா? அது நீ தான். நான் உன்னை பற்றி தான் பேசினுக்கிறேன். ஏன்னா பைபிள் என்னை குறித்து பேசாமல் வேறு யாரு குறிச்சும் பேசாது. என்னை பற்றி தான் பேச, என் மனைவி குறித்து புள்ளி என்னை குறித்து தான் பேசும். நீ தான். அப்போ நான் என்ன பண்ண, கண்ணடை டக்குன்னு மாற்றி இந்த கண்ணடை கூலிங்க கண்ணடை போட்டுன்னு உடனே போய் கருப்பாக வச்சு பார்த்தாலும் எழுத்து தான், அது மாறாது. நீங்கள் என்ன கலரில் கண்ணாடி வேணால் மாற்றிக்கினாலும் எழுத்து தான். இப்போ நீங்கள் அங்கே அநீதிக்கு ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுது, நீங்கள் கருப்பு கண்ணாடியை மாற்றிட்டு வெள்ளை கண்ணாடி போட்டு பார்த்தா எழுத்து மாறாது, உங்கள் பார்வை தான் மாறும். ஆனால் எந்த மனுஷன் உற்று பார்க்குறோம், ஆமாம் என்னை பற்றி சொல்லுது. ஆமாம், ஏன்னா இப்போ நீங்கள் கண்ணாடியில் மேக்கப் பண்ண போகிறீங்க, மேக்கப் பண்ணும்போது வேற ஒருத்தர் மோத்தி வச்சு நீங்கள் மேக்கப் பண்ண போவோம் இல்லை. மேக்கப் பண்ணுங்களும் அப்படி தான், இங்கே தூக்கலாக தான். அதில் வர கீழே கேட்பாங்க, கரெக்டாக இருக்குதா, அழகாக இருக்குதா, இங்கே கொஞ்சம் தூக்கலாக இருக்குதா, இதாக இருக்கா, இப்படி இருக்கா, முடி இப்படி இருக்கா, எல்லாம் கேட்குறாங்க. கண்ணாடியில் பார்த்து கண்ணாடி சொன்னது இவங்க நம்பாமல் வீட்டில் மற்றவங்கிட்ட கேட்குறாங்க இல்லை. உதாரணத்துக்கு அப்போ அந்த கண்ணாடி பரவாயில்ல, ஏன்னா அந்த கண்ணாடி நல்லா சொல்லாது, இந்த கண்ணாடி தான் ஒழுங்காக சொல்லும் இல்லை. அப்பா அம்மா கண்ணாடி ஒழுங்காக சொல்லும். ஆனால் இந்த கண்ணாடி அப்பா அம்மா கண்ணாடியை விட பெஸ்ட்டு. உலகத்தில் இருக்கிற எந்த கண்ணாடியை பார்க்கலாம் பெஸ்டான கண்ணாடி. ஆமாம், இந்த கண்ணாடி உங்களையும் என்னையும் வெறும் கண்ணாடியில் பார்க்க முடியாது. எக்ஸ்ரே, இஎம்ஆர், லொட்டு லூசுக்கு எல்லாத்த விடவும் பயங்கரமாக வச்சு
உங்க எலும்புக்குள்ளார இருக்கிற ஊனுக்குள்ளார என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த கண்ணாடி சொல்லிடும். அப்ப அதை உற்று பார்த்து ஒரு மனுஷன் நிலைச்சு நிக்கிறான்னு சொன்னா அவனை வேதம் எப்படி அழைக்குதான்? பாக்கியவான். வசனம் இருக்கு பாருங்க. அவனை எப்படி அழைக்குதுங்களா? பாக்கியவான். இந்த பாக்கியவான் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி வெள்ளிக்கிழமை நம்ம தியானிச்சோம். பாக்கியவான் என்னது? அஷ்ரே. பாக்கியவான் சொன்னா அஷ்ரே. அஷ்ரேன்னு சொன்னா ஏதோ ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டவன் கிடையாது, நன்மையை பெற்றுக்கொண்டவன் கிடையாது. மாறா அஷ்ரே அப்படின்னு சொன்னா எல்லா சூழ்நிலையிலும் மன ரம்மியமாய் வாழக்கூடிய பாக்கியத்தை பெற்ற ஒரு மனுஷன் தான் பாக்கியவான். நல்ல காரியங்களை தட்டுங்களேன். ஒரு நாளைக்கு இப்போ அஷ்ரேன்னு சொல்லி அதுக்கு பெரிய விளக்கத்தை கொடுத்த நானே ஒரு நாள் உச்சில இருக்கிறேன், ஒரு நாள் பாதாளத்துல கிடக்கிறேன். ஆனா அஷ்ரேன்னு சொல்லி யார் என்ன அழைக்குதுங்க? அஷ்ரேன்னு சொல்லி தேவன் என்ன அழைக்கிறார். எனக்கு தான் பிரச்சனை. நான் கீழே போட்டோடனே நான் வந்து அஷ்ரே இல்லைன்னு நினச்சிருக்கிறேன். அஷ்ரே அஷ்ரே அந்த வார்த்தை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. நான் தான் அஷ்ரே அப்படின்னு சொன்னா பாக்கியவான் என்கின்ற ஆசீர்வாதம், பணம், பொருள், சொத்து, நகை, நட்டு அது மட்டும் கிடையாது. இது எதுவுமே இல்லாட்டினா கூட நீங்களும் நானும் பாக்கியவானா இருப்போம். காரணம் அஷ்ரே என்று சொன்னவர் என் தேவன். அல்லேலூயா. வெள்ளன் கொண்டு திடமானதாயிரு. யோசுவா 1ஆம் அதிகாரத்தை இன்னைக்கு வாசிக்கணும். ஆமேன். அவர் சொல்றார், நான் உனக்கு சொல்லவில்லையா? என்ன அர்த்தம்? முன்னாடி சொல்றார், நீ இப்போ இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நீ தான் மண்ணை பிரித்து கொடுப்ப அப்படின்னு சொன்னோடனே இவர் யோசிக்கிறார், என்ன முடியுமா ஆண்டவர்? நான் சாதாரண ஆளாக்குறேன். மோசே எவ்வளோ பெரிய மனுஷன், நான் சின்ன ஆளு நினச்சினுக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு சொல்லலை அப்படின்றாரு. அப்படின்னு சொன்னா அந்த 2 வசனத்துக்கு இடையில யோசுவா ஒன்று யோசிக்கிறான், ஆண்டவர் ஒன்று யோசிக்கிறாரு. ஆண்டவர் அவனை அஷ்ரேவா பார்க்குறாரு. இவன் நான் எப்படிங்க அஷ்ரேவா முடியும்? அது மோசே. ஆமேன். ஏன்னா 1ஆம் அதிகாரம் அந்த முதல் வசனத்திலே தேவனுடைய தாசனாகிய மோசேன்னு போட்டிருக்கோம். யோசுவா குறித்து பேசும்போது எப்படி போசப்பட்டுக்குதுங்க? மோசேவனுடைய ஊழியக்காரனாகிய, மோசையின் ஊழியக்காரனான நூனின் குமாரன். இப்போ இங்கே நூனின் குமாரன் யாருங்க? யாருடைய ஊழியக்காரன்? மோசேவுடைய ஊழியக்காரன். ஆனால் இப்போ இவரு அந்த மறுரூபத்துக்கு போறார். எந்த மறுரூபம்? ஊழியக்காரனா, கர்த்தருடைய தாசனா அந்த ஊழியத்துக்கு போறார். ஆனால் இப்போ 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 அவர் வந்து மோசேவுக்கு ஊழியக்காரனா இருக்கிறார். மோசேவுடைய உடன் ஊழியக்காரனா இருக்கிறார். இப்போ மோசேவுக்கு சொன்ன அந்த வாக்கு தத்துவம் அதை இவங்கிட்ட சொல்றாரு, நீ தாயா போய் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற எல்லாருக்கும் காணியாச்சு பிரித்து கொடுப்பேன்னு சொன்னோன்னே இவருக்கு பயம் வந்துருச்சு மனசுல. நானா ஆண்டவரே, என்னாலே முடியுமா அப்படின்னு இவர் யோசிச்சு இருப்பாருன்னு நினைக்கிறேன். உடனே அடுத்த வசனம் சொல்லுது, இங்க பாருங்க. ஆமா, நான் உனக்கு அப்படின்னா அந்த இடத்த வேற மாதிரி நான் உனக்கு சொல்லலையா? அப்ப எங்க சொன்னாரு? சொல்லிட்டாரு. அப்ப இன்னைக்கும் ஆண்டவர் அப்படித்தான் சொல்லி தரார். வேதத்தின் மூலமா உங்களுக்கு எனக்கு பேசுறார். பாரு, நீ இப்படி இருக்கிற, இப்படி செய்யணும். ஆமேன். உலகத்தில் இருக்கிற ஜனங்க இதை கேட்டுட்டு காதை அடைச்சின்னு போயிடுறாங்க. ஆனா நம்மளை தான் தேவன் கேட்கிறவர்களாக ஆமேன் வைத்திருக்கிற. நம்முடைய காதெல்லாம் கேட்காது கிடையாது, நம்முடைய காதெல்லாம் கேட்கும் காது. ஆமேன். கேட்காது கிடையாது, நம்ம காதெல்லாம் கேட்கிற காது. ஆமேன். கேட்குற காது. சொல்லுங்க ஆமேன்னு சொல்லுங்க. நாம தாங்க கடிந்து கொள்ளுதல் வந்தாலும் சரி, வேதத்திலேருந்து ஒரு ஆசீர்வாதம் வந்தாலும் சரி, தேவனிடத்துலேருந்து எந்த ஒரு வார்த்தை வந்தாலும், அது ஊழியக்காரர்களிடத்துல வந்தாலும் கீழ்ப்படுகிற ஜனங்கள். ஆமேன். அதனால தான் தேவன் உங்களுக்கு எனக்கும் இந்த பிரமாணத்தை நித்திய பிரமாணமாக வச்சு இந்த பிரமாணத்தில் உங்களையும் என்ன நடக்கும்படிக்கு அவர் செய்கிறார். ஆமேன். இப்போ அந்த சுயாதீன பிரமாணம் முடிச்சிடுறேன், இன்னும் 2 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். சுயாதீன பிரமாணம் அங்கே சொல்கிறார். சுயாதீன பிரமாணமாகி அப்படின்னு சொன்னார். சுயாதீன பிரமாணம்னு சொன்னால் தேவனுடைய வார்த்தை சுயாதீன பிரமாணம். இப்போ தேவனுடைய வார்த்தை என்னதுங்க? அல்லது யாருங்க? இயேசு. யோவான் 1ஆம் அதிகாரம் சொல்லுது. அப்போ தேவனுடைய சுய வார்த்தை, தேவனுடைய பரிசுத்த வார்த்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவர் தான் சுயாதீன பிரமாணம். 2வது, அது நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி, கட்டுகளிலிருந்து நம்மை விடுதலையாக்கி சுவிசேஷத்தின் மூலமாக பிதாவாகிய தேவனுக்கு பிள்ளையாக மாற்றினது இந்த வார்த்தை. எந்த வார்த்தை நம்ம பிள்ளையாக மாற்றினது? இல்லை, எந்த வார்த்தை நம்ம பிள்ளையாக மாற்றினது? இயேசு கிறிஸ்து என்கின்ற வார்த்தை தான் பிதாவாகிய தேவனுக்கு பிள்ளையாக மாற்றினது. எழுதப்பட்ட வார்த்தை யாரை குறிக்குதுங்க? எழுதப்பட்ட வார்த்தை இயேசுவை குறிக்குது. ஆமேன். அந்த எழுதப்பட்ட வார்த்தை ஒரு மனுஷன் வாசிக்கும் போது அவனை பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து விடுவிக்குதுன்னு சொன்னா, விடுவிக்கிறது இந்த வார்த்தைன்னு சொன்னா அந்த வார்த்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதுதான் புதிய உடன்படிக்கையினுடைய வார்த்தை. அதுதான் சுயாதீன பிரமாணம். பழைய ஏற்பாட்டில் யாரும் சுயாதீன பிரமாணத்தில் கிடையாது. எல்லாரும் கட்டப்பட்டவர்களாக பாவத்துக்கு அடிமையாக இருந்தாங்க. யாருடைய சாயல்ல இருந்தாங்க? முந்தின ஆதாமுடைய சாயல்ல அவங்க இருந்தபடினால எல்லாரும் கட்டப்பட்டு இருந்தாங்க.
இப்போ புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து ஒரு புதிய பிரமாணத்தை அவர் வார்த்தையாகவே வந்து வார்த்தையாக கொடுக்குறாரு. அதுதான் சுயாதீன பிரமாணம். இந்த சுயாதீன பிரமாணத்தில் உங்களையும் என்னையும் யாரை கட்ட முடியாது, உங்களையும் என்னையும் யாரை குற்றப்படுத்த முடியாது. அதுக்காகத்தான் அவர் சொல்கிறாரு அந்த பிரமாணம் பூரண பிரமாணம். பூரண பிரமாணம் பர்ஃபெக்ட் லா. பழைய ஏற்பாட்டை பூரண பிரமாணம் சொல்ல மாட்டாங்க, அது நீதியின் பிரமாணம் அல்லது நியாய பிரமாணம்னு சொல்லுவாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டை பூரண பிரமாணம் அதுனா அர்த்தம்னாக்கா பர்ஃபெக்ட், குற்றமற்றதும் குறைவற்றதும், யாராலையும் அதை குறித்து தவறாக சொல்ல முடியாத ஒரு பிரமாணமாக இருக்குது. இப்போ அந்த புதிய ஏற்பாட்டு பிரமாணம் யாரு? இயேசு கிறிஸ்து. அவரை குற்றப்படுத்த ஒரு மனுஷனால முடியாது, தேவ தூதர்களால் முடியாது, சாத்தானால முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, என்ன பாவம் செய்தவன் என்று சொல்லி உங்களால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாருன்னா அந்த பிரமாணத்தில் குறைவு கிடையாது. இப்போ அந்த பிரமாணம் தான் உங்களையும் என்னையும் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக புதிய சாயல்ல கொண்டு போய் வச்சு விடுதலையோடு உங்களை என்னையும் ஆராதிக்கும்படிக்கு செய்கிறது. நல்ல கரையில தட்டுங்களேன். பழைய ஏற்பாட்டில் எல்லா ஆண்களும் தேவனை ஆராதிக்க ஆலயத்துக்கு போகும்போது தலையில் ஒரு முக்காட்டை போட்டுக்கொள்ளணும். இவங்க நாங்கள் தான் நார்மலாக முக்காட்டை போட்டு தேவனை ஆராதிக்கணும். மோசேவை நாங்கள் ஃபாலோ பண்ணோம். இப்போ நம்ம யாரை ஃபாலோ பண்ணுறோம்? மோசேவை உண்டாக்கின இயேசுவை ஃபாலோ பண்ணுறபடினால இப்போ நமக்கு முக்காடு தேவையில்லை. இப்போ பாருங்கள், அந்த உலகத்தில் இருக்கிற அந்த ஜனங்கள் தான் அந்த பிரமாணத்தை பூரண பிரமாணம் என்று சொல்லி சொல்லாமல் பிரமாணத்துக்கு தூரமாக இருக்கிறாங்க. பிரமாணம்னு சொல்லும் போது யாரை குறிக்குதுங்க? இயேசுவுக்கு தூரமாக இருக்கிறபடினால அவங்க நினைச்சா கூட இயேசுவின் இடத்துல அருக வர முடியாது. ஆண்டவர் சொல்ல, என் ஆடுகளை நான் அறிவேன், அவைகள் என்னுடைய கொடுக்கும். அப்போ கொடுக்கல அப்படின்னு சொன்னா அது யாருடைய ஆடு? அவ்வளவுதான். அந்த ஆடு யாரோ ஒருத்தவங்களுடைய ஆடு, அது போக்காடு. ஆமென். ஆனா இந்த ஆடுகள் இயேசு கிறிஸ்துனுடைய ஆடுகள். ஒரு சின்ன உதாரணம் இப்போ பாருங்களேன், இதுக்கு சின்ன உதாரணம் மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ ஒரு பிரசங்கத்தை கேட்குறோம், தேவனுடைய வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம், தியானிக்கும் போது இந்த கண்ணாடி என்கிட்ட ஒன்று சொல்லுது, நீ வந்து பொய் சொல்கிற. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு நீ பொய் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், பார்த்துட்டு ஆமாம்மா ஐயோ நான் பொய் சொல்லிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு ஒரு வந்துட்டாருங்க சொல்லுதுன்னு சொல்லிட்டு நான் பைபிளை தூக்கி ஓரம் வச்சுட்டு நான் போயிட்டேன் அப்படின்னு சொன்னால் நான் வெறும் வசனத்தை கேட்குறவனா மாத்திரம் இருக்கிறேன், எனக்குள்ளார இருக்கிற. ஆனால் இன்னும் ஒரு மனுஷன், இப்போ அந்த மனுஷன் யாருன்னு சொன்னால் வெளியில் இருக்கிறவங்க, வெளியில் இருக்கிற அத்தனை பேர் இது இன்றைக்கி வரணும்னு சொன்னவங்க, வர முடியாமல் போனவங்க, அல்லது வார்த்தை கொடுத்து நம்ம நிறைய முறை பேசி வர முடியாமல் இருக்கிறவங்க எல்லாமே இப்படி தான் ஒன்றரை கண்ணோட சுற்றி நிற்கிறாங்க. கற்பனை வச்சுக்கோங்களேன். இப்போ நான் பார்த்த உடனே ஆமாம் இது ஒன்றரை கண்ணு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த ஒன்றரை கண்ணோட நம்ம அங்கே நிற்க முடியாது 1:30 மணிக்கு. அப்போ நான் என்ன பண்ணேன், இதை நல்ல கண்ணாக மாற்றணும்னு சொல்லிட்டு என்னை நான் மாற்றுறேன். என் கண்ணாடியை கைட்டி போட்டு வேறு கண்ணாடி எடுத்து போட்டுன்னு வந்து இப்போ நான் பலிபீடத்தில் நிற்கும் பொழுது உங்களுக்கு என்னுடைய ஒன்றரை கண்ணு ஞாபகம் வராது, ஏன்னா உங்களுக்கு தெரியாது. இப்போ நான் அந்த வார்த்தையை கேட்குறவனா மாத்திரம் இல்லை, அதன்படி செய்கிறவனா இருக்கிறேன். அப்போ அந்த செய்கிறவனா ஒரு மனுஷன் இருக்கும்போது அவனுக்குள்ள இயேசு கிறிஸ்துனுடைய சாயல் வருது. அவனுக்குள்ள இயேசு கிறிஸ்துனுடைய சாயல் வந்து அவனை அந்த மறுரூபத்துக்கு நேராக நடத்தி கொண்டு போய் கொண்டிருக்கிறது. அப்படி தன்னை திருத்திக் கொள்ளுகிற ஒரு மனுஷனா நீங்களும் நானும் இருக்கிறபடினால தான் வேதம் உங்களையும் என்னையும் பார்த்து அழைக்கிறது ஆஷரே. சொல்லுங்க ஆஷரே, எழுந்து நில்லுங்களேன். நம்ம எல்லாம் ஆஷரே. ஆமாம், எழுந்து நில்லுங்க. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஆஷரேவா இருக்கிறோம், பாக்கியவானா இருக்கிறோம், பாக்கியவானாக இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது கர்த்தராகிய தேவனை இவ்வளவு சமீபத்தில் பெற்றுக்கொண்ட, பூமியில இருக்கிற ஜனங்களிலேயே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இவ்வளவு சமீபத்தில் பெற்றுக்கொண்ட பாக்கியமுள்ள சந்ததி யாரு பாருங்க. இதை குறித்து நீங்க மேன்மையை பாராட்டுங்க. நீங்க வெளியே போனா சொல்லுங்க, நான் தாயா பாக்கியவான். காரணம், கர்த்தரை நான் சமீபத்தில் பெற்று இருக்கிறேன், என் தேவனை நான் சமீபத்தில் பெற்று இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு ஒரு பயம், என்னால் அந்த மறுரூபத்தை பெற்றுக்கொள்ள முடியுமா, அந்த மறுரூப சாயலுக்கு நேராக என்னால் நடக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு துணை நிற்கிறேன். சொல்லுங்க, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நல்ல கரையில் தட்டி